World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் 225வது வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. எஸ், நான் போன வாரம் சொன்ன மாதிரியே இன்னைக்கு முற்றிலும் மாறுபட்ட டிஃப்ரெண்டான நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கோம். ஒவ்வொரு வாரமே பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு புதன் ஓரையில இந்த நிகழ்ச்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு 225வது வாரத்துக்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு வாரமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து ஒரு அற்புதமான ஜோதிட தலைப்புல நமக்கு நிறைய ஜோதிட புதையல்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாமளும் ஒவ்வொரு வாரமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தர்மசாஸ்திரா அமைச்சு கொடுத்த இந்த ப்ரோக்ராம் மூலமா பல ஜோதிடர்கள் கிட்ட அவங்க கொடுக்கக்கூடிய ஜோதிட தலைப்புல ரொம்ப அற்புதமா நிறைய விஷயங்களை இலவசமா நம்ம ஒவ்வொரு வாரமே வாங்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு வாரமே தனக்கு எத்தனை வேலைகள் இருந்தாலும் எத்தனை வகுப்புகள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி தவறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் டாக்டர் MKR இன்றைய நிகழ்ச்சியின் நாயகன் நமக்கு ஒவ்வொரு வாரமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகுப்பு வந்து தவறாம வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு ஒவ்வொரு ஜோதிடரை அணுகி நிறைய கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா எத்தனை வேலை சுமைகள் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் தவறாம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாகவும் ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாகவும் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பொதுமக்கள் அனைவருக்கும் கொண்டு செலுத்துறதுக்காக ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் உரிமையாளர் உயர் திரு முத்துப்பாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முதுகெலும்பாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தர்மசாஸ்தா கூடவே அவருடைய பயணம் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. இன்னும் அவருடைய சப்போர்ட் நமக்கு கண்டிப்பா இருக்கும். இன்றைய நிகழ்ச்சி வந்து பாத்தீங்க 225வது வாரம் வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சிங்க. எஸ், இன்றைய தலைப்பு பாத்தீங்கன்னா உங்களுடன் டாக்டர் MKR. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா நான் வந்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சு நான் கடந்த 125வது ஆரவாரத்திலேருந்து இந்த நிகழ்ச்சியை நான் தொகுப்பாளினியாக பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கு 225வது வாரம் எனக்கு ஒரு 100வது ஆரவாரம் நிகழ்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு நாளில் MKR சார் கூட உட்காந்து அவரோட இன்னைக்கு நான் கலந்து பேச போகிறேன் அப்படிங்கிறது எனக்குமே ஒரு ஸ்பெஷலான நிகழ்ச்சி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம எல்லாருமே ஜோதிடத்தில் வந்து நம்ம நிறையா விஷயங்கள் பேசியிருப்போம். ஜோதிடத்தையும் தாண்டி அவர்கிட்ட சில விஷயங்கள் நிறையா பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும், பேசணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சிடாது. இன்னைக்கு உங்கள் அனைவருக்காகவும் நான் இந்த இடத்துல உட்காந்து உங்களுடன் டாக்டர் MKR அப்படிங்கிற தலைப்பில் நம்ம MKR சார் வந்திருக்காரு, அவர் கூட பேச போகிறேன். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாரை நம்ம வெல்கம் பண்ணியாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு உங்களுடன் டாக்டர் MKRனா என்ன பேச வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு டவுட் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ லைவ்ல கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம சாரை பற்றி இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இருக்குது. முதல்ல எடுத்தோன்னே நம்ம டாப்பிக்கோட ஒத்து போயிடுவோம். இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் டாக்டர் MKR அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பேர் வந்து டாக்டர் MKR அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சார் வணக்கம். டாக்டர் MKR அப்படிங்கிற பேர் வந்து இப்போ ரீசெண்டாக உங்களை எல்லாருமே நாங்கள் அந்த பேரில் தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த அடைமொழி வந்து எப்போ வந்தது, எதன் காரணமாக வந்துச்சு, அதுக்குண்டான ஒரு விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். சார் நீங்கள் சொல்லுங்கள். எந்த ஒரு செயலும் வந்து பிரபஞ்சத்தினுடைய அதிர்வுகளாக தான் என்னுடைய எண்ணத்தில் உதிக்குது. நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து எண்கணித வகுப்பு நடத்தியிருந்தோம். இந்த எண்கணித வகுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய வேல்யூ வந்து இந்த 3ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் இந்த மாதிரி ஒற்றைப்படை உள்ள அந்த ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா MGR அந்த 3 எழுத்து மந்திரம், ரஜினின்றது, விஜய் அப்படின்றது, அஜித் அப்படின்றது, இந்த மாதிரி வந்து அந்த 3 எழுத்துக்களுடைய வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா குருவோட ஆதிக்கத்தை இருக்கிறதுனால ஸோ அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு மதிப்பு மிகுந்த அளவில் ஒரு என்றைக்குமே ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அது இருக்கும் அப்படின்ற விஷயங்களை மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் ஒரு அந்த வகுப்பு முடிஞ்ச அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாணவர்கள் ஒருத்தரே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னுடைய பேர் மணிகண்டராஜ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் MKR, டாக்டர் மணிகண்டராஜ்ன்றத டாக்டர் MKRன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மசாஸ்திரா குழுவிலேயே அவங்க வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு உந்துதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பிரபஞ்சம் கொடுத்த எண்ணாக நானே எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன். நான் அதை வச்சுக்கல. இன்றைக்கி வரைக்கும் நான் கீழே MKR நான் போடுறதே கிடையாது. நான் மணிகண்டராஜன் தான் போடுறேன். பட் என்னை கூப்பிட்றவங்க நம்ம மாணவர்கள் இதெல்லாம் வந்து ஒரு அன்பாக கொடுத்த விஷயமா இருக்கிறதுனால ஸோ அப்படின்றதுனால அதை நான் வந்து MKR அப்படின்றத வந்து ஏற்றுக்கொண்டேன் அப்படின்ற விஷயத்தை தான் பதிவு பண்ணணும். ரொம்ப அற்புதம் சார். ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. நீங்கள் வந்து 3ஆம் எண் அப்படிங்கிற தொடர்பெல்லாம் கொண்டு மாணவர்கள் கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க. பட் ஸ்டில் எங்கள் எல்லாரோட இது என்னென்னா டாக்டர் MKR அப்படிங்கிறது அந்த பெயர் உங்களுக்கு மிகவும் அழகாக இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. தேங்க்யூ சார்.
ஸோ அடுத்து நாங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜோதிடத்துறை இதுக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க, எப்போ வந்தீங்க, ஜோதிடம்ங்கிறது முதல்ல உங்கள் லைஃப்பில் வந்து எங்கே அதற்குண்டான ஒரு உந்துதல் வந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் சார். ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உணர்வுகளில் வந்து பின்னிய ஒரு விஷயம்தான். ஆரம்பத்தில் எல்லாரும் மாதிரியும் வந்து நமக்கும் இந்த ஜோதிடத்தின் மேலே பெரிய அளவில் நம்பிக்கை கிடையாது. நீங்கள் எல்லாருமே நினச்சிருப்பாங்க பயங்கரமாக நம்பிக்கையாக இருப்பாங்க, ஃபேமிலியோடு வந்திருப்பாங்க அப்படின்னா. என்னுடைய தாய் வழி மூதாதையர் வந்து இலங்கையில் இருக்கிறவங்க, அவங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடியது தான். எங்களுடைய தாத்தாலாம் வந்து கைரேகை நல்லா பார்ப்பார். அவர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு, நீ வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை மனிதனாக இருப்ப அப்படின்ட்டு என்னுடைய சின்ன வயசு என்னோட கைரேகையை பார்த்து சொல்லியிருக்காரு. அப்போ கூட எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் வளரக்கூடிய நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு தடவை வந்து +2 படிக்கும்போது உன்னுடைய பையன் வந்து ஸ்கூலில் பெரிய மார்க் வாங்குவார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். அது இயல்பாகவே நடந்துச்சு. பள்ளியில் வந்து எப்பயுமே நான் வந்து பார்த்தா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். 6th 7th 8th 9th ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. 10th பாட்டம் ஸ்டூடெண்ட்டு தான். ஆனால் 12th வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் 2nd. ஸோ இது எல்லாமே வந்து என்னை வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை உருவாச்சு. அப்போ இதில் என்னமோ இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து என்னுடைய 16 வயசு 17 வயசில், அது 16 வயசில் பதிவு பண்ண ஒரு விஷயம். அப்போ இருந்தே வந்து ஜோதிடத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சது. அந்த +2 முடித்த உடனே நான் என்னுடைய கனவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் போகணும் அப்படின்றதுனால தான். ஸோ அதே மாதிரி டீச்சர் ட்ரைனிங் எனக்கு அவர் ஒரு ஜோதிடர் இயல்பாகவே சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு வந்து கல்விங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலேஜ் போய் படிக்கிறது 2 வருஷம் தான் படிக்க முடியும், அதுக்கு மேலே படிக்க முடியாது அப்படின்னாங்க. அதே மாதிரி என்னுடைய ஆசிரியர் படிப்பு என்பது ஒரு நேரடி கல்வியாக இருந்தது. டயட்டில் போய் 2 இயர்ஸ் மட்டும் தான் படிக்க முடிஞ்சது. அதன் பிறகு நான் படித்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரஸில் தான் படித்தது. பிஏ இங்கிலீஷு, எம்ஏ இங்கிலீஷு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஎட் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு பிறகு என்னுடைய மனைவியோடைய உந்துதல் பேரில் அது வந்து காலேஜுக்கு போய் ஒரு 1 இயர் வந்து பிஎட் படித்தேன். இதுதான் அதோடைய அமைப்பே தவிர. ஆனால் இந்த ஜோதிடம் வந்து எல்லா இடங்கள்லையுமே எனக்கு அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தது. எதுக்காக அப்படின்னா, என்னுடைய திருமணத்தினுடைய பல தேடல்களுக்காக நான் அந்த ஜோதிடத்தை தேட ஆரம்பித்தேன். அதன் பிறகு குழந்தையுடைய வளர்ச்சிக்காக அந்த ஆரம்பித்தோம். என் குழந்தை பிறப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தேடல். எப்படியாவது நம்ம தான் ஒன்றுமில்லாத போயிடுச்சு நம்ம ஜாதகம், நம்ம குழந்தை ஜாதகமாவது நல்லா இருக்கணுன்ற மாதிரியான நிறைய ஜோதிடர்களை பார்த்து அது டைமிங் எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணோம். ஆனால் பிரபஞ்சம் அதை எல்லாம் தாண்டி அதுக்கு முன்னாடியே பிரபஞ்சம் கொடுத்த ஒரு நேரத்தில் இயல்பாகவே அது நடந்த விஷயமா இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா, ஜோதிடம் என்பது நான் தேட 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 நிறைய விஷயங்கள் எனக்கு அமிர்தமாக கொடுத்துட்டே இருந்ததுனால அதனுடைய ஈடுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிடுச்சு. 2012 வரும்போது எனக்கு என்னென்னா ரொம்ப வெறித்தனம் ஆயிடுச்சு. இதில் என்னமோ இருக்குது, இதை நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறித்தனம் வந்து இந்த 2012க்கு மேலே பயங்கரமாகிடுச்சு. 2014 முழுமையான ஒரு பணியை வந்து இதில் நான் இறங்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து சின்னதாக குடும்ப மலர் படிக்கிறது, ஓகேங்களா, யாராவது சொன்னாங்கன்னு உடனே போய் கேட்குறது, மாலை மலரில் வந்து படிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இருந்துச்சு. அப்போவே நம்ம நட்சத்திரங்களை படிக்கிறது, கிரகங்கள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது 2012 வாக்கில் இருந்துச்சு. ஸோ 2014 என்னுடைய குழந்தைக்காக தேடுதல் தொடங்கும் போது தான் என் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் பையனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஜோசியத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட காம்பினேஷன் பண்ணுவோம், என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் மிங்கிளானது தான் இந்த ஜோதிடம். அதை தொடர்ந்து இந்த அளவுக்குலாம் என்னை கொண்டாந்து இந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு கூட நம்ம கனவுல கூட நினச்சது கிடையாது. ஆனால் ஜோதிடம் என்னை இந்த அளவுக்கு உட்கார வச்சுருக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். ஜோதிடம் என்னை தேடியதா இல்லை நான் ஜோதிடத்தை தேடியதால் வந்த விளைவா அப்படின்றது பிரபஞ்சத்துக்கு மட்டும்தான் வெளிச்சம். ரொம்ப அற்புதம் சார். நீங்கள் சொல்கிறப்போ சொல்லியிருந்தீங்க, நம்மளோட ஜாதகம் தான் இப்படி இருக்குது, குழந்தைக்காக நான் தேடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் ஜாதகம் இந்த அளவுக்கு இருக்கனால தான் நாங்கள் எல்லாருமே உங்கள் கூட ட்ராவல் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம், பலர் வாழ்க்கையில் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் சார். நீங்கள் அதாவது பரம்பரை வாரியாகவே வந்து குடும்பத்துடைய தொடர்பு இருந்ததுனால தான் உங்களுக்கு ஜோதிடத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுடைய கல்லூரி காலங்கள்லையோ இல்லை வந்து உங்களுடைய பள்ளிக்கூடம் காலங்கள்லையோ கூட நீங்கள் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சிருக்கீங்களா? அப்போ அதை இல்லை கண்டிப்பாக இல்லை. ஏன்னா பள்ளிக்கூட காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஜாதகம் அடிக்கடி பார்க்க போவாங்க, அவங்க கூட போகிறது, அவங்க சொல்கிறத நல்லா உன்னிப்பாக கேட்குறது, அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இது பண்ணுறது. ஆரம்பத்தில் வந்து அந்த மாதிரி வந்து அந்த அவங்க சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்ததுனால தான் இதில் என்னவோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குது, அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை ஒருத்தர் சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் தான் இந்த அளவுக்கு என்னை வந்து உயர்த்தியிருக்கு அப்படின்ற விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். ஆனால் பிறகு சின்ன வயசில் இருந்தது என்னுடைய தாத்தாவுடைய அந்த ஜீன் அவங்க இருந்திருக்காங்க, அதனுடைய தொடர்புகள் இப்போ எனக்கு வந்திருக்குங்கிறது வந்து அவருடைய மறைவுக்கு பிறகு அது எனக்கு அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன்.
கண்டிப்பாக சார், இது நீங்கள் எங்களுடைய வகுப்புகள்லேயே சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக நம்மளுடைய மூதாதியர்கள் தொடர்போ நம்ம ஜாதக கட்டத்தில் அதுக்குண்டான அமைப்பு இருக்கும்போது தான் நம்ம ஜோதிடத்தை தேடி வருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க சார். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜோதிடத்திற்குள்ளே வந்துட்டீங்க, பல விஷயங்கள் உங்களை அதுக்குள்ளே வர்றதுக்கு நிறையா விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து முறையாக இன்றைக்கி இது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த DSJV அப்படிங்கிறது எப்போ சார் அதனுடைய ஒரு பெயர் உருவான காரணமும் அதை நீங்கள் தொடங்கின ஒரு காரணமும் தெரிஞ்சுக்கலாம்? காலமும் சூழ்நிலையும் அப்படின்னு ஒரு பதிவு இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. ஜோதிடம் ஒரு பக்கம் நம்ம படிச்சிட்டோம், ஜோதிடம் நமக்கு தெரியும், ஜோதிட அலுவலகம் கூட நம்ம வச்சுட்டோம், ஜோதிடம் பார்த்துட்ருக்கோம். இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமாக எத்தனையோ ஜோதிட ஜாம்பவான்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் நம்ம படித்தாச்சு, அவங்களுடைய வகுப்பில் கலந்துக்கிட்டோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு கேள்வி, மணிகண்டராஜ் எதுக்காக பிறந்தார்? இவர் எதுக்காக இந்த இதில் எடுக்கணும்? நம்ம ஏன் ஜோதிடத்தை தேடி வரணும்? அப்போ நம்ம ஒரு தொழில் எடுத்திருக்கோம் அப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஹேபிட் என்ன அப்படின்னா, நான் எந்த துறைக்கு போனாலும் சரி அந்த துறையில் என்னாலான முழுமையான ஒரு பங்களிப்பை கொடுப்பேன். ஏன் அப்படின்னா, நான் படிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, ஸ்கூல் செகண்ட் மார்க் எடுத்து காட்டினேன். படிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, காலேஜில் ஃபஸ்ட் மார்க் எடுத்து காட்டினேன். அதே மாதிரி நான் ஒரு அலுவலகத்தில் போய் ஒரு சாதாரண ஒரு ஆளாக, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஏரியாலாம் பார்த்திங்க அப்படின்னா லூம்ஸ் தான், பவர் லூம் தான். ஸோ அதுலேயே சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டவங்க தான் நாங்கள் எல்லாமே. ஓகேங்களா? எல்லாமே 5 வயசுலேருந்தே அந்த தொழிலை கற்றுக்கிட்டு கூடவே கஷ்டப்பட்டு அந்த மாதிரி தொழிலோடு சேர்ந்து படிப்போடு சேர்ந்த தொழில் இப்படி தான் எங்களுடைய இருக்கும். சனி ஞாயிறில் நாங்கள் வேலைக்கு தான் போகணும். வேலைக்கு போய் அந்த 2 நாள் வேலை செஞ்சால் தான் அடுத்த நாள் திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போவோம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்கூல் டைம் முடிஞ்சு அந்த வேலைக்கு தான் போவோம். இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இருந்துச்சு. இந்த சின்ன வயசுலேருந்தே அந்த உழைப்புன்றது எங்ககிட்ட இருந்ததுனால, அதில் நிறைய கற்றுக்கிட்டதுனால ஒரு ஃபேக்ட்ரிக்கு போய் சாதாரண ஒரு ஆளாக போனேன். வெளியில் வரும்போது மேனேஜிங் போஸ்ட்டில் தான் வெளியே வந்தேன். ஓகேங்களா? வெறும் ஒரு 1500 சம்பளத்துக்கு போய் வெளியில் வரும்போது அந்த காலத்துலேயே 15000 சம்பளங்கிறது பெரிய விஷயம் தான். நான் சொல்கிறது 2010 சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எனக்கு ஒரு எதை நம்ம பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்பர் 1 அப்படின்ற ஒரு தன்மையை உருவாக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். அதுக்கான ஒட்டுமொத்த உழைப்பையும் எப்பயுமே நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். அதை தான் இப்போ நான் ஜோதிடத்துலேயும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஜோதிடத்தில் என்றைக்கு நான் ஒரு முதலாக தொழிலாக எடுக்கணும்னு நினச்சனோ அப்போவே பார்த்திங்க அப்படின்னா, என்னை சார்ந்தவர்கள் இந்த ஜோதிடத்தில் உருவாக்கணும். அதுக்கு நமக்கு ஆல்ரெடி டீச்சிங் ஸ்கில் இருக்குது, நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதை ஏன் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த எண்ணத்தை நம்ம அப்போ நம்மளுடைய நண்பர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டி அவர்கிட்ட நம்ம பதிவு பண்ணோம். அதுக்கப்புறம் அவருடைய சப்போர்ட் மூலிமா நம்ம தனிப்பட்ட முறையில் அந்த கரெக்டாக கொரோனா டைம் ஆரம்பித்ததே எங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அதான் சொல்லுவாங்களே, புண்ணியங்கள் கூட சில நேரங்களில் மிகப்பெரிய அளவு காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம் கொரோனா டைமில் எல்லாருக்குமே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலம் தான் சொல்லணும். ஏன்னா யூடியூப்னு ஒன்று ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் ஆரம்பித்த உடனே உள்ளே வந்தோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டீச்சிங் ஆரம்பித்தது நம்ம தான். கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பித்தாச்சு. நம்ம அங்கே ஆரம்பித்து அப்படியே கொண்டு போயாச்சு. நேரடி வகுப்பாக அப்படியே ஆன்லைன் வகுப்பாக மாற்றி அங்கே ஆரம்பித்த ஒரு சிறு விளக்கு தான் தர்மசாஸ்தாவுடைய விஷயம். தர்மசாஸ்தாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பேர் வைக்கலான்ற நிறைய கால்குலேஷன் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட என்னுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதத்தோட இந்த பேர் எனக்கு சப்போர்ட் ஆகும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு பல வேண்டுதலுக்கு பிறந்தது தான் நான் எங்கள் வீட்டில். ஸோ அந்த ஐயப்பனுடைய தொடர்பு எங்கள் ஃபேமிலியிலேயே இருக்கிறது அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்தே அது மேலே பக்தி அதிகம். நிறைய இன்றைக்கி வரைக்கும் 28 வருஷம் நம்ம பயணிச்சிட்டோம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு. ஸோ அந்த தொடர்பு இருக்கிறதுனால தீராத அந்த ஐயப்பனுடைய பக்தின்றதுனால அவருடைய பேர் எனக்கு வரணுன்றதை நான் பிளான் பண்ணேன். என்னுடைய நட்சத்திரத்துக்கும் அதுக்கும் தொடர்பு, பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதம், தர்மசாஸ்தான்ற பேர் இயல்பாகவே உருவாச்சு. அதை என்னுடைய குருமாட்ட சொல்லிட்டு ஓகே வாங்கிட்டு அதை 29/8/2020 நம்ம முறையாக நம்ம அறிவித்து அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்மளுடைய பயணமானது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அப்போ நாம் 5 ஆண்டுகளை கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சிச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ அதாவது ஜோதிடத்தில் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஜோதிடத்துக்குள்ளே அதை முறையாக ஃபார்ம் பண்ணி 2020 தர்மசாஸ்தா ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ இதற்கு முன்னாடி உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருந்தீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஃபாஸ்ட் லைட் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா இங்கே லூம் தொழில் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். ஸோ என்னுடைய 5 வயசுலேருந்தே என்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா என்னுடைய மாமாவுடைய கண்ட்ரோலில் அவங்க லூமில் அவர் கீழே வேலை செய்யக்கூடிய அமைப்பு தான். ஸோ என்னால் பார்த்திங்கன்னா ஒரு ஆடையை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவில் எனக்கு டெக்னிக்கல் தெரியும்.
ஓகேங்களா. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு பிட்டை கொடுத்துட்டு இதில் வந்து இவ்வளோ குவாலிட்டி வேணும்னு சொல்லிட்டா கூட உருவாக்கி கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு திட்டமிடலும் தெளிவான ஒரு பயணம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டு ஒரு பெரிய அலுவலகத்தில் போயிட்டு அவங்க கூட வந்து வேலை செஞ்சு அங்கேயும் கற்றுக்கிட்டு தொழில் நிறுவனத்தில் கற்றுக்கிட்டு அதன் பிறகு சொந்தமாக வந்து சில காலங்கள் வந்து பண்ணேன். சரியாக வந்து 2012-13 வாக்கில் 2012 எனக்கு ஜோதிடம் தெரியும் போதே முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் கண்டிப்பாக பெரிய லாஸ் ஆக போகுது, ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு அடி விழுவ போகுதுன்ற விஷயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அது தெரிய ஆரம்பிக்கக்கூடிய கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய இழப்பு, ஓகேவா, நீங்கள் எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய விஷயம், என்னுடைய நண்பருடைய ஏமாற்றத்தினால எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய விஷயம். அந்த இழந்ததுக்கு பிறகு என்னடா பண்ணுறதுன்னு ஒரு வழியே இல்லை. அப்போ நம்ம புதுசாக மாடி ஃபஸ்ட்லேருந்து அதே தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு போகும்போது எனக்கு வந்து அப்போ மனதில் முழுமையாக தொட்ட விஷயம் என்னன்னா ஜோதிடம். ஏன்னா என்னுடைய ஜாதக அமைப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் செட் ஆகுன்றதை நான் முழுமையாக நம்பி அதை என்னுடைய மனைவிக்கிட்ட சொல்லி அவங்களும் வந்து ஓகே நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு தான் இந்த அற்புதமான ஒரு பெரிய கலை வந்து பொக்கிஷ கலை வந்து எனக்கு கிடச்சிருக்கு. சூப்பர் சார். ஸோ அப்போ அவங்களுடைய சப்போர்ட் மூலமாகவும் உங்களுக்கு நடந்த அந்த சூழலும் வந்து இந்த ஜோதிடத்துறைக்குள்ளே வர்றதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. ஸோ அப்போ நீங்கள் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து மீண்டும் அந்த பவர் லூமில் வந்து ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வடிவமைச்சிருக்கீங்களா, அதில் ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்கீங்களா சார்? என்னை பொறுத்தவரையிலும் எதை பண்ணாலும் அதை முழுமையாக பண்ணணுன்ற ஒரு தன்மை ஆரம்பத்துலேருந்து எனக்கு உண்டு. படிக்கக்கூடிய காலத்தில் நம்மளுடைய தேவைக்காக தான் நான் படித்தேன். அதுவே நான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வரும்போது அந்த தொழிலை முழுமையாக நம்பணும். எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரிங்க, அந்த தொழிலை நம்மளுடைய முழுமையான உழைப்பை கொடுக்கணும், அதை நம்பிக்கையோடு நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்ம அதில் வந்து முதன்மையாக முடியும். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே எனக்கு கிடையாது. அதனால் இந்த தொழில் தான் முடிவெடுத்த பிறகு நான் எதுக்குமே அதுக்கப்புறம் போகவே கிடையாது. அதுக்கான முயற்சியை நான் செய்யலை. அதை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு டோட்டலாக பிளாண்டாக அப்படியே ஜோதிடத்தை மட்டுமே முழுமையாக நம்பி ஒரு ஆஃபீஸ் போட்டு சொல்ல ஆரம்பித்து அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நண்பர்களுடைய உதவினால் நம்ம அப்படியே அடுத்த லெவலுக்கான ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே சார். ஸோ இந்த கேள்வி கேட்டதற்கான நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஒரு பாதை மாற்றத்திற்கு பிறகு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஜோதிடத்துறையில் தான் வந்து நிறையா சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அந்த சக்ஸஸ் வந்து நம்ம நிறையா லிஸ்ட்டு போட்டே போகலாம். ஸோ வாரம் பல நிகழ்ச்சிகள், மாதம் நிகழ்ச்சிகள், ஏன் வருடம் தூரம் கூட இந்த டிஜிட்டல் முறையில் மாநாடு நடத்துறது, எதுவுமே நம்ம தர்மசாஸ்தாவில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சக ஜோதிடர்கள் மத்தியில் எல்லாமே முதல் முறையாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, ப்ளஸ் இவ்வளோ தூரம் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஒரே ஒரு விஷயம்தான், எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி இது என்னால் நடந்தது அப்படின்ற ஒரு அகந்தை நமக்கு வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம தோற்றுருவோம். ஓகேங்களா. இப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய கடமைகளாக நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எண்ணமே வரப்போகிறது கிடையாது. நம்ம வந்து என்னை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா என்னை விட சீனியர்ஸ் நிறைய பேர் இந்த ஜோதிடத்துக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அவங்க வந்து எனக்கு உதாரணமாக நான் சொல்லக்கூடியது நெல்லை வசந்தன் ஐயா சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம மகான்கள்லாம் நம்ம இதில் இருந்திருக்காங்க. ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சது, ஏன் ஆரம்பிச்சது என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் லெவலுக்கு வரலைனாலும் பரவாயில்ல, அவர் பக்கத்துலேயாவது வர்றதுக்கு அளவுக்கு நம்ம ஏதாவது நம்ம ஜோதிடத்தில் செய்யணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி, ஸோ டெக்னாலஜியோடு சேர்ந்து இணைந்த ஒரு மாபெரும் சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள், மாணவர்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோதிடம்னா எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். யாருமே தெரியாமலாம் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஜோதிடம் பார்க்க வரல. ஓகேங்களா. வரும்போதே வந்து அவங்க வந்து இன்றைக்கி எல்லாமே சொல்லக்கூடிய இடத்துல தான் அவங்க இருக்காங்க. அதையும் தாண்டி நீ என்ன செய்ய போகிற அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கான கேள்விக்குறி. நம்ம சின்ன வயசுலலாம் ஜாதகம் பார்க்கும்போது போவோம், உட்காருவோம், அவங்க வந்து எங்கள் வீட்டில் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க நிறைய பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி வைஸ் வந்து அறிவியலுடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு முன்னேற்றம் ஜோதிடத்துக்கும் வேண்டும்ன்றதில் நாங்கள் நம்புகிறோம். ஓகேங்களா. அந்த முன்னேற்ற பாதையுடைய முதல் படியில் தான் நாங்கள் கடந்துகிட்ருக்கோம். இன்னும் முதல் படியில் தான் நாங்கள் இருக்குன்னு தான் சொல்லணும். இது எங்களுடைய ட்ரீம் காலில் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அது வந்து பிரபஞ்சத்தை நம்ம நம்பிகிட்ருக்கோம். அது வந்து காலம் பதில் சொல்லும் அப்படின்ற விஷயத்தை வேணால் நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்னுடைய இது எதுவும் இல்லை, நான் ஒரு கருவி அப்படின்ற விஷயத்தை தான் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஓகே சார். ஸோ இப்போ வந்து பேசிக்காக வந்து எல்லா சக்ஸஸும் கொடுத்துட்டு இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய டீச்சர். ஸோ இந்த டீச்சிங் அப்படிங்கிற ப்ரொஃபஷனில் உங்களுக்கு நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எனக்கு உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது அப்படின்ற விஷயங்கள் என்னென்னா இந்த ஆசிரியர் பணிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுக்காக நான் பல நாள் அழுதுருக்கேன். ஏன்னா என்னை பார்த்து காப்பி அடித்த பையன் பாஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி எச்எம்எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டில் ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜோதிடர்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்த போகும்போது என்னை கேவலமாக பார்த்தாங்க.
இது நடந்துச்சு என் லைஃப்பில். ஓகேங்களா, நாங்களாம் எப்படி இருக்கோம், இவன் போய் இவன் படித்த லெவலுக்கு என்னோடய லெவல் அவங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் எப்படி இருந்தேன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் கிளாஸ் எடுக்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து வாலண்டியராக வந்து நீங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கங்க இப்போ கேட்டாங்க, எய்டட் ஸ்கூலில் கேட்டாங்க. அந்த டைம்லலாம் வந்து எனக்கு அந்த பணம் வந்து பெரிதாக இருந்துச்சு, எனக்கு பண்ண முடியல. ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னடா இதை படிச்சுட்டு போய் இவன் போய் ஸ்கூல் கூட போயிடலாம், போய் ஜோசியர் ஆகிட்டானே, அது மிகப்பெரிய ஒரு அவச்சொல்லான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்து எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, யார் எங்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாங்களோ, என்னை பற்றி என்னுடைய சக நண்பர்களே மற்றவங்க கிட்ட பேசுகிறாங்களோ அவங்களே அப்பாயின்மெண்ட் வாங்குகிற அளவுக்கு என்னுடைய வளர்ச்சி இருக்கணுன்றது மட்டும்தான் நான் நினச்சேன். இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாத அளவுக்கு நான் இருக்கேன். இதுதான் வந்து ஜோதிடம் எனக்கு கொடுத்த விஷயம். என்னை பொறுத்தவரையிலும் இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த தொழில் அப்படின்னா நான் அந்த ஜோதிடத்தை தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா மற்ற தொழில்கள்லாம் ஒரு நிறைவான விஷயம் இருக்குது, ஏன்னா ஜோதிடத்தில் நிறைவே கிடையாது. இதுதான் இதுக்கு மேலே இது முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி நிறைவே கிடையாது. தினசரி படிச்சுக்கிட்டே இருக்கணும், வாழ்நாள் முழுவதும் படிச்சுட்டே இருக்கணும். அதே போல் ஒவ்வொரு விஷயத்துலையும் புதுசு புதுசாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருடைய நல்ல விஷயங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்து போடும்போதே இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாது, இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு தெரியுது அப்படின்னா, கடவுளுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு மனிதனுக்கு தெரியுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய உயர்ந்த கலையாக இருக்கணும். அப்போ அந்த கலை உலகத்திலே தலைச்சிறந்த கலையாக தானே இருக்க முடியும். அப்போ அந்த கலை எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட முதல் மனிதன் நான் தானே, என்னை மேலே இருக்கிறவங்க தானே. அதனால தான் எனக்கு வந்து இப்போ அது மிகப்பெரிய ஒரு அபூர்வமாக எனக்கு தோணுது. நீங்கள் சொன்ன பதில் வந்து ஒரு மாணவியாக எனக்கு பெருமையூட்டுற ஒரு விஷயமா இருக்குது சார். அதை நீங்கள் சொன்னீங்க, பல பேர் வந்து உங்களை பார்த்து காப்பி அடித்தவங்க இன்றைக்கி வந்து ஹெச்எம்மாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு 1000 பேர் 2000 பேர்னு சொல்லி பல மாணவர்கள் மனசில் நீங்கள் ஹீரோவாகவே இருக்கீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் சார். நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தர்மசாஸ்தாவை தேடி வர்ற மாணவர்களுக்கு வந்து அடிப்படை வகுப்புலேருந்து சிறப்பு வகுப்புகள்லேருந்து ஒரு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைப்புலையுமே நீங்களே எங்களுக்கு வகுப்பு கொடுத்து எங்களை கைட் பண்ணிடுறீங்க. பட் நீங்கள் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்குன்னு சில குருமார்கள் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பயணத்தை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சார். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கவலையிலிருந்து என்னை மீட்டு கொண்டு வந்தது ஜோதிடமாக இருந்தாலும், அந்த ஜோதிடத்தில் எனக்கு அடுத்த பரிணாமத்தை கொடுத்தது வந்து என்னுடைய மாணவர்களும் என்னுடைய குருமார்களும் தான். ஏன் அப்படின்னா ஒரு வகுப்பு வராங்க, ஜஸ்ட்டு ஒரு வகுப்பு தானே அப்படின்னு எல்லாம் இருக்காமல் என்னுடைய மாணவர்கள் எல்லாமே என்னுடைய குடும்ப உறுப்பினர்களாக மாறுறாங்க, என்னுடைய நிர்வாக குழு உறுப்பினராக மாறுறாங்க, சேவை குழு உறுப்பினராக மாறுறாங்க. அது இல்லாமல் எனி டைம் எனக்காக ஓகேங்களா ஐயா சொன்னார்னா ஓகே அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய நிறைய பேர் வந்து இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு நான் வருத்தப்பட்டேன், ஒரு ஸ்கூலுக்கு ஒரு 30 பேத்துக்குள்ள ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் போய் ஒரு வாத்தியார் ஆகலைன்னு வருத்தப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம இந்தியா உலகம் முழுவதும் சரி நிறைய மாணவர்கள் வந்து நமக்கு இருக்காங்க, மணிகண்டராஜை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, பிரபஞ்சம் எதை கொடுக்கணுமோ அதை வெயிட் பண்ண வச்சு அளவை வச்சு கொடுத்துருக்கு அப்படின்னா, முதல்ல என்னுடைய குருவாக நான் நினைக்கிறது பிரபஞ்சத்தை மட்டும்தான். ஓகேங்களா, நான் தினசரி கேட்குறதே பிரபஞ்சத்தை மட்டும்தான். எனக்கு வந்து வழிகாட்டுங்க, நல்வழி காட்டுங்க, எனக்கு எது தேவையோ அதை கொடுங்க, எது எனக்கு வேண்டாமோ அதை நீங்களே எங்கிட்டருந்து பிரிச்சுக்கோங்க, இதுதான் நான் அவங்ககிட்ட கேட்குறது. அதுதான் நடந்துச்சு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அடிப்படை ஜோதிடத்தை சொல்லிக் கொடுத்தது, அதாவது என்ன தான் நமக்கு வந்து நாலேஜ்ஃபுல் இருந்தாலும் நம்ம புத்தகத்தை படிச்சிருந்தாலும் சரி, நமக்கு ஜோதிடத்துக்கு பிள்ளையார் சொல்லின்னு போடுவோம் இல்லையா, அந்த பிள்ளையார் சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மகாஞானமூர்த்தி ஐயா அப்படின்ட்டு சககிரியில் இருக்கார், அவர் தான். அதைத் தொடர்ந்து மருதமலை ஐயா, ஓகேங்களா, அவர் வந்து நிறைய பேருக்கு குருநாதராக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் வழிகாட்டக்கூடிய நபர் யார் அப்படின்னா அவர் தான். ஆரம்பத்தில் வந்து நான் தர்மசாஸ்திரா ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தலைமை அப்படின்னா அவர் மட்டும்தான். அது வந்து இயல்பாக நடந்துகிட்ருக்கு. அவருடைய ஆசீர்வாதம், அதே போல் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அவர் சின்ன சின்ன லூப்பாக தான் கொடுப்பார். உங்களை மற்றவங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி விஷயங்களெல்லாம் அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார். போர்டு போட்டு இது இப்படி இது அப்படின்றதுலாம் கிடையாது. இதுதான் உனக்கு முடியும், நீ பார்த்துக்கோ, இதை நீ இப்போ பிளான் பண்ணிக்க, இவ்வளோதான், இந்த ரூலை கொடுத்தாவே போதுன்றதான் என்னை பொறுத்தவரை. அதுதான் எனக்கு ரோடு போட்டிங்கன்னா போதும், நான் கோடு போட்டுருவேன். அந்த மாதிரி தான். பெரிய சின்ன கோடு போட்டிங்கன்னா ரோடு போட்டுருவேன், பெரிய சப்போர்ட் இருக்கும். அந்த சப்போர்ட்டை வந்து இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மருதமலை அவர்கள் தான். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் நம்ம சொல்லலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர்த்திட்ட நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், எல்லா வகுப்புலையுமே கலந்துருக்கேன். மணிகண்டராஜன்னு ஜோதிடத்துறைக்கு தெரியாததுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம்.
ஓகேங்களா. ஏன்னா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும் முதல்ல, நான் ஜோதிடன் அப்படின்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எனக்கு உருவாகிறதுக்கு முன்னாடி நிறைய பேரை நான் படிச்சிருக்கேன். மணிகண்டராஜன் கூலி படிக்கல, மணிகண்டன்ற பேரில் படிச்சிருக்கேன். ஓகேங்களா. அப்போ படிச்சுட்டு அமைதியாக எல்லாம் கற்றுக்கிட்டு அதன் பிறகு நமக்கு ஓகே அப்படின்ற ஸ்டாட்டிஸ்ஃபுல் ஆகக்கூடிய காலத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இவங்க 2 பேரும் எனக்கு வந்து எப்பயுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோட்டையூர் சிவசுப்ரமணியா இருக்கிறாரு. அவரும் வந்து மிகப்பெரிய அளவில் எனக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாரு. அவரையும் எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி சார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இருக்கக்கூடிய நிறைய ஜோதிடர்கள் வந்து எல்லாருமே மாநாடு பட்டமளிப்பு விழா அப்படிங்கிறத வந்து உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருப்பினும் வந்து முதல்ல எப்போ உங்களுக்கு வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தி மாணவர்களையும் சக ஜோதிடர்களையும் வந்து மரியாதை கொடுத்து அவங்களை கொண்டாடணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு எப்போ அதுக்குண்டான விஷயங்கள் தோணுச்சு, அதை எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சார். இந்த மாநாடு பட்டமளிப்பு விழா அப்படின்றதெல்லாம் நான் ஆரம்பிக்கலை. எப்பயுமே வந்து நமக்கு முன்னாடி சீனியர்ஸ் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை நம்ம மறுக்கக்கூடாது. நான் தான் பண்ணன்ற விஷயத்த சொல்லக்கூடாது. ஆனால் இதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத என்னோட எண்ணம். எனக்கு என்னென்னா ஒரு இப்போ வந்து ஒரு பிஹனூட்டில் பண்ணுறாங்க, ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீனில் அவ்வளோ பெரிய வெல்கம் பண்ணி அத்தனை பேர் பண்ணுறாங்க, இதையே ஜோதிடத்துறையில் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுச்சு. அதனால் நம்ம முதல் முறையாக டிஜிட்டல் மாநாடை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உருவாக்கணும், கொண்டு வந்தோம். ஓகேங்களா. ஸோ டிஜிட்டல் மாநாட்டை வந்து அறிமுகப்படுத்துறது வேணால் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா அப்படின்ற ஒரு பெருமை வந்து நமக்கு இருக்கும் எப்பயுமே. அது அழிக்க முடியாத பெருமை. ஓகேங்களா. ஏன்னா உருவாக்குறது வந்து எப்பயுமே எல்லா பிராண்டுன்றோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு உருவாக்கம் தான் அந்த டிஜிட்டல் மாநாடு. அதை பார்த்து இன்றைக்கி நிறைய பேர் பண்ணாங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் அப்படின்னா நம்மளுடைய ஜோதிட தேசிய கீதம் தான். இந்த ஜோதிட தேசிய கீதம் தான் எனக்கு ஜோதிடத்துறையில் முதல்ல ஜோதிடத்துக்காக ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கும் போது முதல்ல என்ன கொடுக்கலான்னு இருக்கும்போது ஜோதிடத்துக்காக ஒரு பாடல்கள் வேணும், அது வந்து எல்லா மக்களுக்கும் சென்றடையணும் அப்படின்றதுக்காக முதல்ல உருவாக்குனது அது மட்டும்தான். அதுதான் நம்மளுடைய டிஜிட்டல் மாநாட்டில் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணோம். நம்ம வந்து 2வது மாநாட்டில் அதை ரிலீஸ் பண்ணிட்டோம். 4 வருஷம் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோதிடத்தில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய சின்ன கட்டமைப்புகள் தான் நம்ம ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார். இப்போ இதிலிருந்து இந்த ஒவ்வொரு கேள்வியுமே எதுக்காக அப்படின்னு சொன்னால், நம்ம தர்மசாஸ்தாவை பற்றி இருக்கக்கூடிய அந்த கிளாரிட்டி வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா கேள்விகளும் இங்கே கேட்கப்படுகிறது. இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டு விழாலையும் வந்து நீங்கள் வந்து ஒரு புது விஷயங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டு விழாலும் நம்ம மாணவர்களுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட், அந்த உந்துதல் வந்து எதனால சார் உங்களுக்கு? அதாவது நம்ம ஒரு 2012 வாக்கில் நிறைய மாநாடுகளுக்கு போவேன். இந்த மாநாடுகளுக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஜாம்பவான்கள், பெரிய ஜோதிட வித்தவர்கள் அங்கெல்லாம் மேடைக்கு போயிட்டு கௌரவப்படுத்துவாங்க, இது பண்ணுவாங்க. அப்போ எனக்குள்ளே ஒரு ஏக்கம், அந்த இடத்துக்கு நம்ம என்றைக்கு போவோம், அவங்க பக்கத்தில் நம்ம எப்போ நிற்போம் அப்படின்றது. இதில் பெரிய ஒரு விஷயம் எனக்கு நான் என்றைக்கு மேலே ஏறணும். அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, என்னுடைய மாணவர்கள் யாருக்கும் இந்த எண்ணம் வரக்கூடாது, என்னுடைய மாணவர்கள் எல்லாம் ஈஸியாக மேலே ஏறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ளே உருவாயிருச்சு. ஓகேங்களா. அதனால தான் அவங்களுக்கு 1000 மேடைகள் இருக்கலாம், ஆனால் என்னுடைய மாணவர்களுக்கான மேடை எங்கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை தான், மாணவர்களுக்கான ஒரு மேடையை நம்ம முதல்ல உருவாக்கணுன்றதுக்காக தான் தர்மசாஸ்தாவோடைய விஷயத்தில் எல்லா வகையிலையுமே மாணவர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை. அதுக்காக பெரியவங்களை மதிக்கலைன்றதுக்கான காரணம் கிடையாது, அவங்களுக்கும் இருக்கணும், என்னுடைய மாணவர்களுக்கும் அங்கே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வந்து நம்ம கொண்டு போனோம். அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றி சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், நீங்களும் சொல்லியிருக்கீங்க, எல்லாருமே பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ பிரம்மாண்டமாக எம்கேஆர் சார் நடத்துகிற அந்த மாநாட்டிற்கு எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே வந்து யார் ஒருத்தர்கிட்டையும் ₹1 கூட வாங்காமல் தன்னுடைய சுய உழைப்பில் வந்து எல்லாமே பண்ணுறாரு செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த விஷயம் வந்து அதை நினச்சி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறீங்க சார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பலருடைய ஆசை. இந்த கேள்விக்கு பதில் வந்து சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் சிரிக்கணும்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, எதையும் வந்து எதிர்பார்த்து நம்ம எதையும் செய்யக்கூடாது. என்னுடைய எண்ணம் என்னென்னா, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஜோதிடர் இருக்கணும். அந்த ஜோதிடர் உருவாவதற்கு உலகம் முழுவதும் நம்மளுடைய மாணவர்கள் இருக்கணும். அந்த ஜோதிடம் கூட ஒரு முழுமையாக இருக்கணும். ஒரு அடிப்படை முதல் அவங்க ஜோதிடம் பார்க்குற அளவுக்கு அனைத்து விஷயங்களும் ஒரே இடத்துல இருக்கணும். அந்த ஒரே எண்ணத்தின் கீழே ஆரம்பிக்கப்பட்டது தான் டிஎச்ஜேவி. ஓகேங்களா. இதில் நீங்கள் வந்து ஒன்ஸ் உள்ளே வந்துட்டிங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டு ஒரு முழுமையான ஜோதிடர் தான் நீங்கள் வெளியே போவீங்க. அந்த மாதிரியான ஒரு கல்வியை நம்ம கொடுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த பொருட்செலவுகள் அப்படின்றது எல்லாமே என்னென்னா, எதுவுமே வந்து ஜோதிடத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், அதுக்கான முன்னேற்பாடுகள் என்ன. அதே போல் வந்து ஒருத்தர்கிட்ட போய் டொனேஷன் கேட்கறதுல வந்து எனக்கு என்றைக்குமே விருப்பம் கிடையாது. இது வரைக்கும் என்னுடைய பிறந்ததுலேருந்தே
இந்த கை நிறைய பேருக்கு கொடுத்து தான் பழக்கமே தவிர யாருக்கிட்டையும் போய் ஒரு 100 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி யார்கிட்ட கேட்டது பழக்கம் கிடையாது. அது வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து எனக்குள்ள ஒரு ஈகோன்னு கூட சொல்லிக்கலாம். போய் கை நீட்டுறது, கொடுங்க எனக்கு ஐயா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறது, இதெல்லாம் எனக்கு 1% கூட கிடையாது. நம்ம உழைப்பில் சேமித்து வச்சு அதில் வரக்கூடிய காசில் எல்லாத்தையும் சிறப்பாக கௌரவிக்கணும், எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்ததுனால நீங்கள் மாணவர்களுக்கு காணிக்கையாக கொடுக்கக்கூடிய அந்த தட்சணையை சேர்த்து வச்சு ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து மிக பிரம்மாண்டமான மாதாந்திர கருத்தரங்கத்திலிருந்து, ஒரு மாதாந்திர கருத்தரங்கம் மட்டும்தான் நீங்கள் நான் சாதாரணமாக கிடையாது, மாதாந்திர கருத்தரங்கத்திலேருந்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லேருந்து அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நம்ம வந்து நம்மளுடைய மாணவர்களுடைய கருத்தரங்கம் கொண்டு போயிட்டுருக்கிறோம். அதில் ஒரு இதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10லேருந்து 15 வரைக்கும் லேக்ஸ், இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஒரிஜினல் கணக்கு. இது வந்து நம்மளுடைய வருமானத்தில் நம்ம எடுத்து செலவு பண்ணுறது. நம்ம யாருக்கிட்டையுமே எதற்காகவும் சொல்லி எந்த விஷயத்துக்காகவும் நம்ம வாங்குறது கிடையாது. ஓகேங்களா? நம்ம மாணவர்கள் கொடுக்கக்கூடிய காசை நம்ம சேமித்து வச்சு அதிலேருந்து இந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை கொடுக்கணுன்றதுக்காக இதை நம்ம பண்ணுறோம். இது வந்து எந்த விதமான நோக்கமும் கிடையாது. ஒரே ஒரு நோக்கம், ஜோதிடம் வளரணும், ஜோதிடம் நல்லா ரீச் ஆகணும். அதுக்கு ஒரு மாற்று இந்த மாதிரி பண்ணுறாங்களே இவர்கிட்ட படிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது, நான் நடத்தி வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலி வெல் செட் சார். சீரியஸ்லி இந்த கொஷினோட ஆன்சர்னால வந்து அடுத்து உங்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து வரும் நாங்கள் மாணவர்கள் நாளைக்கு எந்த லெவலில் ஜோதிடர்கள் ஆனாலும் உங்ககிட்டருந்து இந்த எடுக்கக்கூடிய அந்த குட் வேல்யூஸை நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த கேள்வி என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆக்சுவலி கிரேட் தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ உங்கள் தாட் ப்ராசஸை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு அப்கமிங் இந்த 2025 அடுத்த 10 years 2035 டிஎஸ்ஜேவி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வியூ என்ன நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நம்மளுடைய நண்பர்களுடைய, அதாவது நம்ம வந்து டிஹெச்ஏவி அப்படிங்கிறது அன்னைக்கு வேணால் தனி மனிதனாக இருக்கலாம், மணிகண்டராஜ்ன்ற ஒரே ஆளாக இருக்கலாம். இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிர்வாகக்குழு சேவைக்குழு நண்பர்கள் இருக்காங்க. என்னுடைய நண்பர் இருக்கார், முத்துப்பாண்டி இருக்கார். இது எல்லாம் சேர்ந்தது தான் டிஹெச்ஏவி. ஸோ இவங்களுடைய சப்போர்ட் இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா இன்னொரு 10 வருஷத்தில் நிச்சயமாக டிஹெச்ஏவிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்குன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை உருவாக்காமல் நாங்கள் உயரப்போவதும் கிடையாது. ஒரு பெரிய அளவில் இதை கொண்டு போகணும். இன்றைக்கி வேணால் நாங்கள் வந்து ஏதோ எங்களோட தேவைகளுக்காக நாங்கள் பணம் வாங்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு பல்கலைக்கழக ரேஞ்சுக்கு போச்சு அப்படின்னா உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்ற ஒரு தன்மையோட இந்த டிஹெச்ஏவி வந்து மிக குறுகிய கட்டணத்தில் அல்லது இலவச சேவையாக கூட இது நடக்குன்றது தான் எங்களுடைய கனவு. அதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சிட்ருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து செட் ஆஃப் பிளான்ஸ் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஒரு பிக்கஸ்ட் பிளான் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது திட்டமிடல் வச்சுருக்கீங்களா சார்? நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து முன்னாடி சொன்னோம் அப்படின்னாவே அது பல பேருக்கு வந்து ஒரு பெரிய இதாக ஆயிடுதுங்க. ஓகேங்களா? ஸோ திட்டம் நாம் பிளான் சொல்லியாச்சு. அந்த திட்டம் என்பது திட்டம்ங்கிறது அமைதியாக இருந்தால் தான் அது திட்டமாக இருக்கும். அது ஓப்பனாக சொன்னால் திட்டமாக இருக்காது. ஸோ காலம் அதுக்கான சரியான பதிலை சொல்லும். ஓகே சார். ஆக்சுவலி சர்ப்ரைஸாக இருக்கும்னு சொல்லி ரொம்ப சர்ப்ரைசிங்காக சொல்லியிருக்கீங்க. தட் இஸ் ஆல்சோ வெல் ஷெட். ஸோ இதுலேருந்து என்ன அடுத்தது நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இவ்வளோ தூரம் அந்த சக்ஸஸாக போயிட்டுருக்க டிஎஸ்ஜேவிக்கு ஒரே ஒரு வேர்டில் நீங்கள் ஒரு பெரிய காரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க சார்? எப்பயுமே எந்த ஒரு சக்ஸஸ் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் சரி அந்த தொழில் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். நீங்கள் உங்களுடைய எத்தனை பேர் உங்கள் கூட இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இல்லாமல் இருந்தாலும் சரி, ஓகேங்களா, அந்த ஒரு இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியது உங்களை நீங்கள் நம்பணும். ஓகேங்களா? ஆரம்பிக்கும் போது நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே நம்பிக்கையோடு நீங்கள் பயணிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது எங்கன்னா எப்படியா இருந்தாலும் உங்களை தேடி வரும். அதனால் நம்பிக்கை தான் என்னுடைய பதில். ரொம்ப சூப்பர் சார். ஆக்சுவலி எல்லா பதிலுமே வெல் செட் சொல்ல வேண்டிய ஆன்சர்ஸாக தான் கொடுத்துட்ருக்கீங்க சார். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக ஒரு நிறுவனம், அது எப்பேற்பட்ட எந்த நிறுவனமாக இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிறது, அதுவும் ரீசன்ட் டேஸில் வந்து எது நடந்தாலும் ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஈவன் நாம் வாலண்டியராக ஃபீட்பேக்ஸ் கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லா இன்ஸ்டியூஷன் எது ரன் பண்ணுறவங்களா இருந்தாலும் அந்த தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ அதுவும் ஜோதிடம் அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப வேர்ஸ்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கூட மேபி கலெக்ட் பண்ணியிருக்கலாம். அதை எப்படி ஃபேஸ் பண்ணி நீங்கள் கடந்து வந்தீங்கன்னு சொன்னால் வளரும் ஜோதிடர்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ரொம்ப சிம்பிளுங்க. நமக்கு நெகட்டிவ் வந்தது அப்படின்னா உண்மையாலுமே நம்ம வளர்ந்துட்டுருக்குறோன்னு அர்த்தம். நெகட்டிவ் வந்ததுனா தான் நம்ம வளர்கிறோன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்தால் சந்தோஷப்படணும். அந்த ஹேபிட்டை வந்து நம்ம வளர்த்துக்கணும்.
ஓகேங்களா. ஐயோ நமக்கு இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நம்ம மீளவே கூடாது. ஓகேங்களா. ஒருத்தர் வந்து பொறாமையினுடைய உச்ச வெளிப்பாடு தான் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ். இதுதான் யதார்த்தமான ஒரு சூழ்நிலை. ஓகேங்களா. இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில். ஸோ பொறாமை அவங்க அதனால் முடியலை, அவங்க செய்யாத விஷயத்த நம்ம பண்ணிட்டோம், அதனால் அவங்க நெகட்டிவ் சொல்கிறாங்க. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அவங்க சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு. நீங்கள் மனசாட்சிக்கு மட்டும் பயந்து வாழ பழகிட்டாவே எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சூப்பர் சார். ஆக்சுவலி எங்கள் தலைவர் விஜய் கூட சொல்லியிருக்காரு, நம்மளை ஒதுக்குறாங்களே, நம்மளை வெறுக்கிறாங்களே, நமக்கு நெகட்டிவ் கொடுக்குறாங்களே, ஸோ நம்ம சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்கோம்னு அர்த்தம்னு. அதே மாதிரி தான் எங்கள் ஹீரோ நீங்களும் அதே சொல்லியிருக்கீங்க. ஸோ வி வில் ஆல்சோ ஃபாலோ திஸ். ஸோ இப்போ நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கேட்டு அதுக்கு எப்படி அதை கிராஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிறத சொல்லி எங்களை கைட் பண்ணிங்க. ஸோ அடுத்து கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸும் வந்திருக்கும். ஸோ அதை நம்ம பெருசாக பொருட்படுத்தாமல் கூட இருந்திருக்கலாம், இல்லை அதை வந்து நம்ம எடுத்துருந்துருக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் ஜோதிடம் வந்ததுக்கப்புறம் கிராஸ் பண்ண ஒரு பெஸ்ட் பாசிட்டிவ் ஃபீட்பேக் எது சார்? லைக் உங்களை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்ச, ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக ஃபீல் பண்ண வச்ச ஃபீட்பேக்? ஜோதிடத்தில் வந்து எப்பயுமே முதல் வெற்றியை மறக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர் காக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொன்னதுனால நான் செஞ்சேன், இன்றைக்கி அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தைகள் வரும். ஓகேங்களா. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இடத்துல சின்ன ஒரு மருந்து கொடுத்து அந்த மருந்து அட்டாக் பண்ணுங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து அதை ரிலீவ் பண்ணும்போது அதில் வரக்கூடிய மகிழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம கடவுளாக தெரியும், அங்கேருந்து ஓடி வந்து காலில் விழுவாங்க. ஸோ இந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து பார்க்கும்போது தான் ஜோதிடம் வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து உயரத்தில் வச்சுருக்கு அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தோணும். அந்த ஒரு மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்குது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த ஒரு 10 இயர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அனுபவங்கள்லாம் இருக்குது. வந்து காலில் விழுந்திருக்காங்க, அழுதுருக்காங்க, கடவுள்னு சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் நம்ம சொல்லுவோம், அப்போ கூட வந்து இதுக்கெல்லாம் தகுதியாக நமக்கு தெரியாது, ஆனால் அந்த கருவியாக நம்ம இயங்கியிருக்கிறோன்ற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும். ஓகேங்களா. அதை நம்ம இப்படியே பிரபஞ்சம் நமக்கு வந்து தொடர்ந்து கொடுக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு நம்பிக்கையும் என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அதுக்கான அமைப்புன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ அடுத்தது வந்து எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பர் கொஷின் வந்து, இது நம்ம மாணவர்கள், சக ஜோதிடர்களாகட்டும், இல்லை வெளியாட்களாகட்டும் எல்லாருக்குமே தோணுன ஒரு கேள்வி தான் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, உங்கள் கூடவே ஒரு டீம்ஸ் இருக்குது சார், நிர்வாக குழு, சேவைக்குழு, அந்த மாதிரி உங்களை சுற்றி எப்போவுமே உங்கள் கூட ஒரு டீம்ஸ் இருக்குது. ஸோ வந்து அந்த டீம்ஸை நீங்கள் எந்த வே ஆஃப் செலெக்ஷன் பண்ணுறீங்க, எப்படி அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குது, எப்படி செலக்ட் பண்ணுறாரு சார் அப்படின்னு சொல்லி பலரும் வந்து ஈவன் ஃபார் மீ எனக்கு கூட காண்டாக்ட் பண்ணி எந்த பேசிஸில் எடுக்கிறாங்க, அதுக்குண்டான வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி தேர்வு முறை செய்கிறீங்க சார்? அதாவது நிர்வாக குழு, சேவைக்குழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நிர்வாகம் நடத்தணும் அப்படின்னா எனக்கு ஜோதிடத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு பற்று. இதே மாதிரி பற்றுள்ள மாணவர்களை நான் தேடிட்டுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சக நண்பர்களுக்கோ, நிர்வாகத்தில் கூடிய நண்பர்களுக்கோ, சேவைக்குழு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கோ யாருக்குமே இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு வகுப்புலேயும் நான் நோட் பண்ணுவேன், அவங்க வந்து எப்படி அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்காரு, அவங்க ஜோதிடத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இதில் என்ன பண்ண போகிறாங்க, ஜஸ்ட்டு படிக்கிறாங்களா, இல்லை ஜோதிடமே வாழ்வாக மாற்ற போகிறாங்களா, நிறைய பேருக்கு வழிகாட்டுறாங்களா, அந்த குணம் தான் அவங்ககிட்ட இருக்கா, சேவை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா, இப்படின்ற விஷயங்களை நான் பார்த்த மாணவர்கள்லேருந்து நானே தேர்வு செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த நிர்வாக குழு, சேவைக்குழு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான். அவங்க தான் இன்றைக்கி வந்து எனக்கு பில்லராக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே சார், ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. அடுத்த கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து மறக்க முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஜோதிடத்துறைக்கு வந்ததுக்கப்புறம் இது என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படி, மேபி அது வந்து நீங்கள் லைக் நெகட்டிவ் விஷயத்தை சீக்கிரம் மறக்கணும்னு சொல்லுவாங்க. பட் நான் உங்களை கேட்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லவே கூடாதுன்னு நினச்சி அது விஷயமாக கூட இருக்கலாம், நெகட்டிவாக கூட இருக்கலாம். நீங்கள் இனிமேல் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நினச்ச விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் சார். ஈவன் குட்டாக கூட இருக்கலாம். இல்லை, மறக்கவே முடியாத முதல் தருணம் அப்படின்னா, நாங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மாநாடு வந்து, ஏன்னா அதுதான் புதுசு, அதை யாருமே இது வரைக்கும் நடத்துனது கிடையாது. ஒரு பெரிய பயம் வேறு, ஏவி போடணும், நிறைய கண்டென்ட் இருந்தது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாம் வந்து முதல்ல செய்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே ஒருத்தருக்கு வந்து திடீர்னு பார்த்து ஜன்னி வந்துருச்சு. ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் ஆகிப்போச்சு. டான்ஸில் ஆடிட்டு இருக்கிற ஒரு நபர் வந்து இதாகிருச்சு. இதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுத்துச்சு. ஆனால் அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சு கிளைமேக்ஸு, ஓகேங்களா, நான் ஆட்டோமேட்டிக்காக அழுதுட்டேன். அதுதான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் இந்த ஜோதிடத்துக்கு வந்த பிறகு என்னுடைய மறக்க முடியாத தருணம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகே சார். ஸோ இப்போ வந்து பலரும் பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணியிருப்பாங்க, ஐயாவை பற்றி பெருமையாக சொல்வதற்காக இது கிடையாது, இருந்தாலும் அவருடைய விஷயங்கள் எல்லாருக்கும் நம்ம வெளியுலகத்துக்கு, மாணவர்களுக்கு, பல பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயத்துக்காக சொல்கிறோம்.
ஜோதிடத்தில் ஒரு குருவாக மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்தோட லைஃப்பில் கேட்டேன், என்னோட லைஃப்பில் வந்து அந்த திருப்பு முனையை ஏற்படுத்தியது ஐயா தான், நான் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த இடத்துல என்னை கை கொடுத்து தூக்கி விட்டது ஐயா தான், இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. லைக் அவங்களுடைய ஜோதிட வாழ்க்கையும் தாண்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு இதோட வந்து நீங்கள் உங்கள் மாணவர்கள் எல்லாத்தையுமே கைட் பண்ணுறீங்க சார். இந்த ஒரு தாட் வந்து உங்களுக்கு இது வந்து பிறவி குணமாக கூட இருக்கலாம், இருப்பினும் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம். இல்லை, சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்து ஹெல்பிங் ஹேபிட் ரொம்ப அதிகம். உதவி அப்படின்னா முதல் ஆளாக நிற்கிறது நானாக தான் இருப்பேன். அந்த ஒரு ஹேபிட் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜோதிடத்துறைக்கு வந்ததுக்கு பிறகு மேக்ஸிமம் வந்து எந்த கேள்விகள் கேட்டாலும் சரி, எந்த கேள்விகள் யார் கேட்டாலும் சரி, உடனடியே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நைட்டு படுக்கிறதுக்குள்ளே அவங்க மெசேஜுக்கு நான் பதில் சொல்லிடுவேன். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தேர்வு செய்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, தெரிஞ்சு நம்ம சொல்லலை அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய குற்றமாக மாறிடும். ஸோ சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கேன், ஒரு குருவாக இருக்கேன். அப்போ என்னுடைய கடமையை நான் செய்கிறதுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு வேலை. அப்போ அதை நான் அந்த பணியை நான் செஞ்சு தான் ஆகணும். அப்படின்றதுனால தான் அந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்பிங் ஹேபிட்டே இன்றைக்கி வந்து அது அப்படியே என்னை தொடர்ந்து என்னை கொண்டு போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். லைக் அடுத்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சைட் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா அதற்குள்ளேயே வரமாட்டேங்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நான் கேட்கக்கூடிய கொஷின் என்னென்னா, ஒருத்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஜோதிடம்ங்கிறது கண்டிப்பாக அது அவசியம்தான், நம்ம அத்தியாவசியம் சொல்லவே அனாவசியம் சொல்லவே முடியாது. ஆனால் அது அவசியமாக அத்தியாவசியமாக எவ்வளோ தூரம் ஒருத்தரோட லைஃப்க்கு இந்த ஜோதிடம்ங்கிறது முக்கியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லணும் சார். ஒரு மனிதனுக்கு வந்து எப்பயுமே வளர்ச்சி இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு தடவை அடி விழுவும் பாருங்கள், மறக்க முடியாத அடி விழுவும். அப்போ தான் வந்து எதை தின்னா பித்தம் தீருன்ற மாதிரி எல்லா வகையிலும் தொலைவ ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் உதவக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான் இந்த ஜோதிடம். ஓகேங்களா? நான் ஜோதிடம் பார்க்கும்போது நிறைய பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதண்டாவாதத்துக்கு வேணால் என்கிட்ட பேசலாம், ஜோதிடம் போய் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் சில நிகழ்வுகளை நம்ம சுட்டி காட்டும்போது, இது இப்படி தான் நடந்திருக்கும், இந்த மாதிரி தான் இருந்திருக்கும், உனக்கு இப்படி தான் இருக்குன்னு சொல்லும்போது அப்போ தான் அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அத்தியாவசியங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டே ஆகணும். ஜோதிடத்தில் வாழ்க்கையில் நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எதை நோக்கி போகணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நமக்கு இப்படி தான் வாழ்க்கை இப்படி தான் என் மனைவி இப்படி தான் இருக்க போகிறாங்க, என்னோடய குழந்தை இப்படி தான் இருக்க போகுது, என் அப்பா இப்படி தான் இருக்க போகிறாங்க, எங்கள் அம்மா இப்படி தான் இருக்க போகிறாங்க, என் கூட பிறந்தவங்க இப்படி தான் இருக்க போகிறாங்க, நண்பர்கள் இப்படி தான் இருக்க போகிறாங்க, நான் என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்க போது, நான் இந்த வேலை தான் செய்ய போகிறேன் அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் எதை பற்றி நினைக்க மாட்டீங்க, அகலக்கால் வைக்க மாட்டீங்க. ஆனால் அதுக்கு தெரியக்கூடிய மனோநிலை உங்களுக்கு கிடைக்கணும். அந்த மனோநிலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் தேடி வரணும். இதுதான் விஷயம். அப்போ அது எல்லாருக்கும் கிடைக்குமானா, பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கொடுக்காதுங்கிறதா என்னுடைய பதில். பிரபஞ்சம் ஆசீர்வாதம் கொடுக்குறவங்களுக்கு அது புரியும், கொடுக்காதவங்களுக்கு அது புரியாது. ஓகே சார். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஐயா வந்து ஜோதிடம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒருத்தர் லைஃப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னும் சிலருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, பல ஜோதிட கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஜோதிடரை போய் பார்த்தேன், அவங்க அந்த விஷயத்துக்கு எனக்கு பாசிட்டிவ் இது கொடுத்தாங்க, மீண்டும் அதே கேள்வியை நான் இன்னொரு தெரிந்த ஜோதிடர்கிட்ட போகும்போது அவங்க அதுக்கு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகிறோம், ரொம்ப வந்து எங்களால் வந்து ஒரு நிலைக்கு வர முடியல அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ எதனால் அந்த ஜோதிட கருத்துக்கள் வந்து ஒவ்வொரு ஜோதிடர்கிடையிலும் மாறுது சார்? இதுக்கு ஏதாவது தனிப்பட்ட காரணம் இருக்குமா? ஒரே காரணம் தான். ஒவ்வொரு ஜோதிடருக்கும் கர்மா இருக்குது, தசாபுத்தி இருக்குது. ஓகேங்களா? நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இங்கே என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, 1+1 2 அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஒரு மேக்ஸ். ஆனால் இங்கே ஜோதிடத்தில் அப்படி கிடையாதுங்க. நம்ம ஒரு 7க்கு 3ஆம் இடம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எல்லோரும் 9ஆம் இடம்னு சொல்லுவாங்க. 7க்கு 3ஆம் இடம்னா 9ஆம் இடம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், 7க்கு 3 10ன்னு சொல்லுவோம், மேக்ஸில் 10ன்னு சொல்லுவோம், இங்கே 9ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் என்ன விஷயம்னா, நுணுக்கமான கணக்கீடுகளை ஒரு செகண்டில் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு பாவகம்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன, அந்த கிரகத்துடைய தன்மை எப்படி இருக்குது, அந்த பாவத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அது என்ன சத்பலத்தில் இருக்குது, அப்புறம் அது என்ன சாரத்தில் இருக்குது, என்ன திசாபுத்தி என்ன, இவன் நட்சத்திரத்துக்கு அது என்ன தாராபலனில் இருக்குது, அது வேதகனில் இருக்கா, அது அதிக பகையில் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா அவருக்கு நிறைய அனுபவம் வேணும், அல்லது அனுபவம் வாய்ந்த ஒரு பெரிய ஜோதிடர்கிட்ட இவங்க படிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருந்தால் தான் அவங்க சொல்ல முடியும். ஓகேவா? அவங்களுக்கு என்ன தெரிஞ்சது, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். எப்பயுமே ஒரு ஜோதிடர் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒரு ஜோதிடர் தப்பு சொன்னோம்னா நம்மளை ஒருத்தர் நாளைக்கு தப்பு சொல்லுவார். அதனால் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கான தசா புத்திகள் நல்லா இருக்கும் பட்சத்தில்
கண்டிப்பாக நீங்கள் தேடி செல்லக்கூடிய நபர் நல்லவராக தான் இருப்பார். அவர் வழிகாட்டக்கூடிய அமைப்பு நல்லதாக தான் இருக்கும். உங்களுக்கு தசாபுத்தி கெட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரைகுறை ஜோதிடர்கிட்ட போயிருக்கலாம். அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டும் இருக்கலாம். அதுதான் என்னுடைய பதில். ஸோ இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஜோதிடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரியான பதிலை ஒரே இடத்துல வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் பலவிதம் ஜோதிட முறைகள் வந்து பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வந்து பாரம்பரியத்தில் மட்டுமே எல்லாம் சொல்கிறது கிடையாது. அதில் நாடியில் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு வகையான கண்டிப்பாக கேபியில் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால் வந்து இதுதான் ஜோதிடம்ன்றது ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் அடக்கவே முடியாதுங்க. எதை தொட்டாலும் ஜோதிடம்ன்ற ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்குண்டான பதில் சொல்லிட்டீங்க. ஆனால் இன்னொரு விதமான ஒரு விஷயமும் இருக்குது சார். பலரும் வந்து இன்றைக்கி இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஃபீல்டில் வந்து பிஸ்னஸ்க்காக பயன்படுத்தி நிறையா விஷயங்கள் வந்து ராங்காக சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க சார். அதனால தான் மேபி முறையாக சொல்லக்கூடிய படித்து முன்னேறி வரக்கூடிய ஜோதிடர்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு நேம் வரலாம். இப்படி வந்து ஜோதிடத்தை யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மைண்டோடு வந்து அந்த ப்ரொஃபஷனை வந்து ஸ்பாயில் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ்னா ஒரு நெகட்டிவ் இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நெகட்டிவ் இருந்தால் தான் பாசிட்டிவோடைய மதிப்பு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால் நெகட்டிவ் வருவது வந்து பார்த்திங்கன்னா செய்கிறவங்களுக்கு அது கொஞ்ச நாள் தான். எத்தனை நாளைக்கு நீங்கள் ஏமாற்ற முடியும்? எத்தனை நாளைக்கு செய்ய முடியும்? எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான். ஆனால் வந்து நிரந்தரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாசிட்டிவ் மட்டும்தான். ஓகேங்களா? கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு 4 பேர் இருந்தால் தான் கடவுள் இருக்குன்னு சொல்கிறதுக்கு 100 பேர் வருவாங்க. அப்போ இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்கிறவங்க இல்லாத போயிட்டான்னு வச்சுக்கோங்க, கடவுள் இருக்குன்னு சொல்கிறவனுக்கு தேவையில்லாமல் போயிடும். ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய ஆன்மீகம் இன்னும் அதிக லெவல் வரணும் அப்படின்னா அங்கே கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு 4 பேர் வேணும். அதே போல் ஜோதிடத்தை நிரூபிக்கணும் அப்படின்னா ஜோதிடத்தை தவறான வகையில் பரப்புறதுக்கு 4 பேர் வேணும். அதுதான் என்னுடைய பதில். ரொம்ப அற்புதமான ஒரு பதில் சார். ஸோ கண்டிப்பாக இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க வந்து தன்னைத்தானே திருத்திக்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ ஆன்மீகம்னு சொன்னீங்க சார். ஸோ இதிலிருந்து நமக்கு ஒரு கேள்வி. ஆன்மீகம், அறிவியல், ஜோதிடம் இந்த 3 வந்து தான் இப்போ வந்து ஒரு ஹாட் டாபிக் சார். இந்த 3 வச்சு மட்டும்தான் வந்து எல்லாருமே அப்படி இப்படி காம்போ போட்டு டிஸ்கஷன் பண்ண முடியும். ஸோ இந்த 3ம் ஒன்றா வெவ்வேறையா, இந்த 3ஐயும் இணைத்தால் தான் ஒருவரின் வாழ்க்கையா அப்படிங்கிறத உங்கள் கருத்தை சொல்லுங்கள் சார். சார் என்னை பொறுத்தவரையில் என்னென்னா ஆன்மீகவாதிகளை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஆன்மீகம்னா என்ன சார் அப்படின்னா கடவுளை அடையிறது, ஒரு கடவுள்கிட்ட நம்ம வந்து நம்மளை முழுமையாக ஒப்படைக்கிறது, அதுதான் ஆன்மீகம்னு சொல்லுவாங்க. ஒரு சயின்டிஸ்ட்டை போயிட்டு சார் உங்களுடைய அறிவியலை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்னா அறிவியல் தான் என்னுடைய கடவுள், இந்த விஞ்ஞானம் தான் என்னுடைய கடவுள், இதில் நான் ஏதாவது பெரிய அளவில் சாதிக்கிறோம் இல்லையா, இதுதான் என்னுடைய கடவுள்ன்றாங்க. ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்க ஜோதிடத்தை நான் என்ன சொல்லுவேன், என்ன கேட்டால் ஜோதிடம் தான் என்னுடைய உயிர், ஜோதிடம் தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரையிலும் என்னென்னா இந்த 3மே ஒன்று தான். இந்த 3 கேட்டகரியுமே ஒன்று. அறிவியல் என்பது இன்று கண்ணுக்கு முன்னாடி நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ஜோதிடம் என்பது நிரூபிக்க முடியாத ஆனால் உணரக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? நிரூபிக்க முடியாதுன்னா என்னென்னா காட்ட முடியாது, என்னால் படம் போட்டு காட்ட முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். இதுதான் நீ அனுபவிச்சிருக்கேன்னு என்னால் சொல்ல முடியும். இந்த டைமில் அனுபவிச்சிருக்கேன்னு என்னால் சொல்ல முடியும். உங்கள் மனைவி இப்படி தான் இருப்பான்னு சொல்ல முடியும். அப்போ என்னால் உணர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அது. ஓகேங்களா? இது வந்து ஜோதிடம். அதே ஆன்மீகத்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஆன்மீகம் இல்லாமல் ஜோதிடமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஆன்மீகம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோதிடத்தில் அந்த ஆன்மீகத்தினுடைய ஒரு பகுதி தான் ஜோதிடம். ஓகேங்களா? இந்த ஜோதிடத்தையே நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாருமே இந்த கோயிலுக்கு போங்க, இந்த வழிபாடுகள் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒரு கேள்வி உதயமாகும்போது நிச்சயமாக ஒரு பதில் உதயமாகும். இதுதான் என்னுடைய பாயிண்ட். ஒரு பிரச்சனை உருவாச்சு அப்படின்னா அதுக்கான தீர்வு நிச்சயமாக எங்கேயாவது இருக்கும். அப்போ அந்த பிரச்சனை உருவாக நம்ம கடவுள் அப்படின்றது என்ன சொல்கிறோம், பிரச்சனை உருவாயிருச்சு கடவுளே காப்பாற்று அப்படின்றோம். அப்போ அதுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய பொறுப்பு கடவுள்கிட்ட இருக்குது இல்லையா? அப்போ அந்த தீர்வு காட்டக்கூடிய விஷயம் ஜோதிடத்தில் இருக்குது. அந்த ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயம் ஆன்மீகத்தை தேடுறது. ஸோ இந்த ஆன்மீகம் என்பது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஜோதிடம். என்னை பொறுத்தவரை இந்த 3ஐயும் நான் ஒரே கட்டமைப்பில் தான் பார்க்குறேன். அறிவியல் என்பது நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு அதாவது நீங்கள் காட்டினா தான் நம்புவோன்னு சொன்னால் அது அறிவியல். ஓகேங்களா? கடவுளை காட்ட முடியாது, கடவுளை உணர்ந்தால் தான் நீங்கள் வந்து சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் நான் நினச்சிக்கிறேன். ஓகே சார். அதாவது சொன்னீங்க ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு உணரக்கூடிய விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். பட் ஆனால் அவங்க வந்து சில பர்சன்ஸ் இருக்காங்க எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. பட் ஆனால் இந்த ஜோதிடம் அப்படின்னு பேச வர்றப்போ மட்டும் அந்த இடத்துல அவங்களால உணர முடியல. ஜோதிடமே போய் அதை சொல்கிறவங்களும் போய் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறையா அப்போஸ் பண்ணி பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஜோதிடத்தையும் ஜோதிடம் சொல்லும் ஜோதிடரையும் பொய்ன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களோட பதில் என்ன சார்? மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து
அழிக்கவே முடியாத அளவுக்கு வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும், அதுதான் என்னுடைய எண்ணம். ஓகேங்களா? 4 பேர் பொய்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே 100 பேர் உண்மைன்னு சொல்லுவாங்க, 400 பேர் உண்மைன்னு சொல்லுவாங்க, 4000 பேர் உண்மைன்னு சொல்லுவாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ வந்து 100% வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என் வாழ்க்கையில், யார் பொய்ன்னு சொல்கிறாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, உட்கார வைங்க, பேசுவோம், அவங்களோட உண்மையான ஜாதகத்தை நம்மகிட்ட கொடுக்கட்டும். நிச்சயமாக அவங்களுக்கு அற்புதமான ஒரு பலன் நம்மளால் கொடுக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இது நான் கொடுக்க முடியும்னு இல்லை, ஜோதிடம் உணர்ந்த பெரியோர்கள் எல்லாருமே கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா உண்மை, யதார்த்தம். இதை நீங்கள் என்றைக்கு இது புரியறதுக்கு அவங்களுக்கு காலம் வரும், அந்த காலம் வரும்போது அவங்களும் ஏற்றுக்கொள்ள தான் போகிறாங்க. ஓகேங்களா? பெரியாரே என்ன பண்ணார், இந்த பக்கம் என்ன பண்ணார், ஜாதி மறுப்பு இல்லைன்னாரு, அதே போல் வந்து கடவுள் இல்லை அப்படின்னாரு. ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆரம்ப காலத்தில் நீங்கள் போய் பாருங்கள், அவருடைய திருமணம் எப்படி நடந்துச்சு, அவங்க வீட்டில் பண்ண விஷயங்கள் எப்படி நடந்துச்சுன்னு பாருங்கள். எல்லாரும் வந்து பேச்சுக்கு வேணால் சொல்லலாம், ஆனால் அதுவே வந்து தன்னுடைய குடும்பத்துக்குன்னு போகும்போது அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இறை பற்று கடவுள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளேருந்து வரக்கூடிய விஷயம், அது வந்து உயிர்லேருந்து வரக்கூடிய விஷயம், பரம்பரையாக வரக்கூடிய விஷயம், ஜீன்லேருந்து வர விஷயம். இதில் வந்து எதையுமே மாற்ற முடியாது. ஸோ அதனால் பொய்ன்னு சொல்கிறவங்க இப்போதைக்கு உங்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் தான் நம்ம சொல்லணும். வெல் செட் சார், சீரியஸ்லி சூப்பர். அண்ட் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து என்னோட இருப்பிடத்தில் வந்து ஒரு பெரிய விவாதம் போச்சு. லைக் கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாகவும் அது விவாதத்துக்கு விடையே வரல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து ஒரு பெரிய கிரிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்காக உண்மையிலே ஒரு மிக சிறந்த ஜோதிடரை வந்து ட்ராவல் பண்ணி பயணம் பண்ணி வேறு ஊருக்கு சென்று அந்த ஜோதிடரை அணுகி அதற்குண்டான பதில் கேட்டிருக்காங்க. அவர் வந்து அதுக்கு பாசிபிளே இல்லை, இந்த விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான எந்தவித அறிகுறியும் இல்லை, ஸ்ட்ராங்காக நீங்கள் எங்கே வேணால் போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அடித்து சொல்லியிருக்காரு தன்னுடைய ஜோதிட திறமையின் காரணமாக. ஆனால் அதற்கு பிறகு வந்து அவங்க வழிபாடுகள் நிறையா, ஆன்மீக வழிபாடுகள், கடவுளை நம்பி எடுத்து அவர் முடியவே முடியாது எங்கே வேணால் போய்க்கோன்னு சொன்ன விஷயத்தை வந்து சக்ஸஸ் பண்ணதாக சொல்லி என்கிட்டே வந்து ஆர்குமெண்ட் பண்ணாங்க அந்த விஷயத்துக்கு. ஸோ அப்போ ஜோதிடம் எங்கே போனது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த இடத்துல இருந்தால் இதுக்கு உண்டான தீர்வு வந்து என்ன கொடுத்துருக்கோம்? மீண்டும் நான் ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறேன்னா, நான் ஜோதிட மாணவர்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் சொல்லிக்கூட விஷயம் என்னென்னா, எப்பயுமே ஜோதிடத்தில் கர்வம் இல்லை, கர்வம் கூடாது. இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அது நடக்கவே முடியாது அப்படின்னா என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நமக்கும் திசாபுத்தி வேலை செய்யும். அதை முதல்ல நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நம்மளுடைய திசாபுத்திகளை நமக்கு நெகட்டிவாக வரக்கூடிய காலங்களில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் முன்னுக்கு பிறனாக மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தினசரி நம்ம வந்து பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு, நவகிரகங்களை வேண்டிக்கிட்டு, நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு, நம்மளுடைய உபாசன தெய்வங்களை வேண்டிக்கிட்டு, அதன் பிறகு நம்ம பலனை சொல்ல ஆரம்பிக்கணும். அப்படி சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய எந்த பலனும் எனக்கானது இல்லை, நான் சொன்னதும் கிடையாது. முதல் இதை இது பண்ணிக்கங்க, உங்களுடைய குருமாரை நினச்சிக்கோங்க, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சொல்லுங்கள். அந்த நல்லதோ கெட்டதோ அது அவர்களே சேரட்டும் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அது பிரபஞ்சத்தோடைய தொடர்பு வந்துடுதுங்க. அப்படி வரும்போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகுங்கிறது தான் என்னுடைய பதில். தேங்க்யூ சார். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியாது கிடையாது, ஜோதிடம்ங்கிறது ஒரு பெரிய கடல். ஸோ இத்தனை நேரம் நான் ஒரு மேலோட்டமாக கேட்டிருந்தேன். இப்போ ஒரு இன்டெப்த்தான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்மை தேடி வருபவர்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு பேசிக்காக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், பல விஷயங்கள் இருக்குது நம்ம ஜோதிடத்தில். கிரகங்களை ராசி கட்டத்தில் பார்ப்போம், வர்க்க சக்கரத்தை வைத்து பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள், தசாபுத்தி வச்சு பார்ப்போம், அதுக்கு இல்லாமல் பிற விவரங்களை வச்சு பார்க்குறவங்கலாம் இருக்காங்க. ஸோ பேசிக்காக ஜென்ரலாக சிம்பிளாக சில வளர்ந்து வர மாணவர்களுக்கு சொல்லணுன்னா, ஈஸியாக பலன் சொல்லணும்னா எதை சார் முதல்ல எடுக்கணும்? நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம பலன் சொன்னால் பேசிக்காக துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு காமன் கொஷின். அதாவது பாரம்பரியத்தை தாண்டி ஜோதிடம் கிடையாது. ஸோ பாரம்பரியத்தை முழுமையாக யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கலையும் நம்ம வந்து சாதாரண கிடையாது. கேபி கற்றுக்கங்க, எல்லாமே கற்றுக்கங்க, ஏன்னா ஜோதிடத்தை நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் பாரம்பரியத்தை முதல்ல முழுமையாக படிங்க. நான் எங்கிட்ட வந்து பாரம்பரியம் வந்து விட 1.5 வருஷம் நீங்கள் இங்கே ட்ராவல் பண்ணியே ஆகணும். இந்த 1.5 வருஷத்தில் நிறைய வகுப்புகள் வந்து எக்ஸ்ட்ரா வகுப்புகள் நம்ம கொடுப்போம். ஸோ 2 வருஷம் நீங்கள் எங்கூட ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு ஜோதிடராக மாற்றக்கூடிய தன்மை கண்டிப்பாக உருவாக்க முடியும். நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய எண்ணம். ஏன்னா பாரம்பரியம் தான் எனக்கு நிறைய ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. அதைத்தான் இதுலேருந்து நீங்கள் எடுத்த விஷயங்கள் தான் எல்லாமே. இன்றைக்கி நீங்கள் என்ன புதுசாக நீங்கள் அந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம் எந்த சிஸ்டம் வந்தாலும் சரி, அது எல்லாம் பாரம்பரியத்தை ஒட்டி தான், பாரம்பரியத்திலிருந்து தீர்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். தேங்க்யூ சார்.
ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா அப்படிங்கிறதுல ஹாட்டாக போயிட்டுருக்க நம்ம டிஎஸ்ஜேவி அப்ளிகேஷன் பற்றி தான். லைக் 2 years பிஃபோர் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருந்தீங்க. அதில் இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணுறப்போ நீங்கள் அப்போவே வந்து கூடுதல் தகவல்கள் கொடுத்துருந்தீங்க. பட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்களாகட்டும், ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிட ஜாம்பவான்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பயன்படும் வண்ணம் நிறைய விஷயங்கள் நம்ம அதில் கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனில் இவ்வளோ விஷயம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும், இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மார்க்கெட்டில் வந்து இப்படி ஒரு ஆப் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்போ சார் இதாச்சு? நம்ம வந்து இன்றைக்கி ஜோதிடர்கள்ட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த பரிகாரம் கொடுக்கறது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை போட்ட உடனே நிறைய கணக்குகள் போட வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் வந்தால் பலன் சொல்லணும், அந்த மாதிரி இருந்தால் தான் மக்கள் வந்து நம்மளை வந்து பெரிய ஜோதிடர் அப்படின்ற அளவுக்கு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த அளவுக்கு டெக்னாலஜியை வந்து கொடுக்கணுன்றதா என்னுடைய எண்ணம். ஸோ நம்ம படுற கஷ்டம், ஒரு நோட்டு போட்டு எல்லாத்தையும் எழுதி, நட்சத்திரத்தை எழுதி, அப்புறம் அதுக்கு பரிகாரத்தை எழுதி, இந்த மாதிரி ஒன்று எழுதணும்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வேலை செய்யணும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி வைஸில் நம்ம இன்னும் இந்த ஜோதிடத்தை எப்படியெல்லாம் எளிமைப்படுத்த முடியுன்றதுக்காக தான் இதை தாண்டி ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தீர்மானித்தோம். ஓகேங்களா? ஒரு ஆப்புன்னு இருந்ததுன்னா அந்த ஆப்பில் எல்லாமே இருக்கணும், ஜோதிடருக்கு வேண்டிய எல்லா விஷயமும் இருக்கணும், அதுக்கு எல்லாமே நம்ம கற்றுக் கொடுக்கணும், அதே மாதிரி அதில் எல்லாமே இருக்கணுன்ற விஷயத்தை நம்ம முடிவு பண்ணோம். அந்த முயற்சியில் என்னென்னலாம் முடியுமோ அப்படி ஒவ்வொன்றா பார்த்து நம்ம டீம், அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நண்பர், அவர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த அளவுக்கு வந்து நம்ம டிஎஸ்ஜேவி ஆப் வந்து கொண்டு போயிருக்கிறோம். மிகப்பெரிய இன்றைக்கி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000 பேர் பயன்படுத்துகிற அளவுக்கு இருக்கலாம். ஆனால் எங்களுடைய டார்கெட் அப்படி கிடையாது. ஜோதிடர் வந்துட்டு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இது இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து எல்லாமே அதில் இருக்குது, நீங்கள் அதில் இல்லைன்னே கிடையாது, எதுவுமே இல்லாமே கிடையாது, எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் அதோடைய இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்கோம் நாங்கள். ஓகேங்களா? இதுவும் மிக குறைந்த கட்டணத்தில் நம்ம கொடுக்கணும், சேவை கட்டணத்தில் நம்ம கொடுக்கணுன்ற விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்து என்னுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் ஒரு 1 கோடி பேர்கிட்டையாவது இருக்கணுன்ற அளவுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான ஒரு முயற்சியிலையும் நாங்கள் வந்து தொடர்ந்து பணியாற்றிட்டுருக்கோம். அது முக்கியமான மூல காரணம் யார் அப்படின்னா சௌமியா தான். ஏன்னா இந்த ஆப் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா என்றைக்கு நம்ம இதை லான்ச் பண்ணமோ அன்றைக்கே வந்து இதுக்கான முழு வேலை அப்படின்னா அது சௌமியா கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சரி, வாரத்தையும் சரி, வாரம் வந்து 125 வாரத்தில் கொடுத்தேன். இன்றைக்கி ஒரு 100 வாரமாக அவங்க பங்கு பெற்றிருக்காங்க. 225 வாரத்தில் அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நான் பண்ணியிருக்கேன், அதோட வேலை கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். எந்த வேலை இருந்தாலும் 8 மணிக்கு விட்டுட்டு இதை ஆரம்பித்து வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து அதை அவங்க ஒருத்தர் வந்து முழுமையாக தாங்கி பிடிச்சி தர்மசாஸ்தாவில் வந்து அதை கொண்டு போயிட்டுருக்காங்கன்னா அது மிகப்பெரிய எனக்கு லக்குன்னு தான் நான் சொல்லணும். அதை தான் நான் சொல்லணும். என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு என்னுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் வந்து அதை தொடர்ந்து இன்றைக்கி டிஎஸ்ஜேவி ஆப்பில் அவங்க தான் இன்சார்ஜ். அதுவும் அற்புதமாக அவங்களுடைய பணி வந்து சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். ஒரு நேரலை நிகழ்ச்சியில் குருவின் ஆசீர்வாதம் கிடைப்பது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கிடைக்காது, அந்த பாக்கியம் இன்றைக்கி எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஒரு பாக்கியத்தையும் பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் நான் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறேன் சார். இந்த டிஎஸ்ஜேவி ஆப்பில் வந்து எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னும் இதில் விஷயங்கள் ஆட் பண்ணுறதுக்கு இருக்கா? இதனோட பயணம் இன்னும் தொடருமா? எல்லாமே வந்துருச்சா சார்? இது வரைக்கும் மேக்ஸிமம் என்ன தேவைன்றதை நம்ம பார்த்து கொடுத்துருக்கோம். இன்னும் ஏதாவது சின்ன விஷயங்கள் இன்னும் புரிதலுக்காக, இன்னும் எளிமைப்படுத்துவதற்காக இதை இன்னும் எளிமைப்படுத்த முடியுமா அப்படின்ற விஷயங்கள் தான் எங்களுடைய அடுத்த தேடலாக இருக்குது. அதையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? எங்களுடைய என்னென்னா அடுத்தது வந்து லாங்குவேஜில் கொடுக்கணும், மல்டி லாங்குவேஜில் கொடுக்கணும். தமிழ் மட்டும் கொடுத்தா பத்தாது. நிறைய மாணவர்கள் வந்து இங்கிலீஷில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, தெலுங்கு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் இதை எல்லா லாங்குவேஜ்லேயும் கொடுக்கணும் தான் அடுத்த பயணம். அது தொடர்ந்து பண்ணுவோம். தேங்க்யூ சார். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் உங்கள் வாயில் நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு கோட் வேர்ட் மாதிரி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை எப்போலேருந்து பயன்பட ஆரம்பிச்சிங்க? ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கீங்க சார். உங்களை தேடி வருபவர்கள் முதல் அக்கு வரை எல்லாமே கற்றுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லா விஷயங்களும் நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க. பட் ஆனால் இந்த வார்த்தைக்கு நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் செயல்படுறீங்களே, எப்போ இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க சார்? இல்லை, நம்ம ஒரு பிராண்டு அப்படின்றத உருவாக்கணும்னு நினைக்கும் போது இந்த பிராண்டுக்கு ஏதாவது ஒரு கோட்வேர்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசித்தோம். என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணுன்றது தானே. அந்த சாதாரண ஒரு வார்த்தை இயல்பாக வந்த ஒரு வார்த்தை தான், எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கட்டுமே அப்படின்ற ஒரு வார்த்தை, இயல்பாக ஒரு வார்த்தை தான். அதை வந்து ஒரு தாரக மந்திரமாக நம்ம மாற்றி அதை கொண்டு போனோம். இது வந்து நம்ம எப்போ ஆரம்பித்தோமோ கிட்டத்தட்ட நான் பயன்படுத்துறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோதிடத்துறைக்கு வந்ததுலேருந்தே பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஆனால் தர்மசாஸ்தாவுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அதில் லெட்டர் பேர்லேயே தான் இருக்கும்.
எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம ஜோதிடத்துடைய பணியே என்னென்னா எல்லா விஷயங்களும் முழுமையாக எல்லாத்துக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான். அதனால தான் அந்த வார்த்தை வந்து பிரதானமாக இருந்துச்சு. ஓகே சார். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜோதிடத்தில் வந்து தர்மசாஸ்தாவை தேடி வருபவர்கள் வந்து அடிப்படை, உயர்நிலை, முதுநிலைன்னு சொல்லி அவங்களோட பாரம்பரிய ஜோதிடம் மட்டும் இல்லாமல் இதர சிறப்பு வகுப்புகளுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலிருந்தே நம்ம அந்த வகுப்புகள்லாம் கொடுத்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தோமா, இல்லை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது இவங்களுக்கு அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேஜாக நம்ம பாரம்பரிய ஜோதிடம் பார்க்கும் முறை மட்டும் சொல்லி கொடுக்கலாம்னு ஆரம்பிச்சோமா சார்? இல்லை, ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு திருமண பொருத்தத்தில் மிகப்பெரிய ஆய்வுகள் 10 ஆண்டு ஆய்வு அதில். ஸோ திருமண பொருத்தம் மட்டும்தான் நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் அடிப்படையை சொல்லிக் கொடுக்கலான்னு இறங்கும்போது அடிப்படையை சொல்லிக் கொடுத்தோம். அப்போ நான் யோசிக்க ஆரம்பித்தது என்னென்னா, என்னுடைய மாணவர்கள் என்னை மாதிரி தேடக்கூடாது, எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை முடித்தோம். அதில் வந்து சிறப்பு வகுப்புகள் ஆரம்பித்தோம். ஓகேங்களா? நம்ம என்னென்ன தேடுறோமோ அதெல்லாம் பிரபஞ்சம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம தேடியது பல நாட்கள் வந்து நம்மளுடைய முன்னாள் பல நாள் அலைஞ்சி ஒவ்வொரு ஆசிரியர் கற்றுக்கிட்டது, பல மீட்டிங்கில் கற்றுக்கிட்டது, இந்த விஷயங்களெல்லாம் நம்மக்கிட்ட பெரிய பெரிய புக்காக இருக்குது. நிறைய டைரிகள் இருக்குது. அந்த டைரிகளில் பிரட்டும் போதெல்லாம் அதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு புதுசாக கிடைக்கும். அந்த விஷயத்தை அப்ளை பண்ணும்போது அதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். இப்படி கிடைச்ச விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு நிறைவான ஒரு கல்வியை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தர்மசாஸ்தாவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி ஒரு நிறைய சிறப்பு வகுப்புகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எல்லா வகுப்புக்குமே மாணவர்களுடைய ஃபீட்பேக் நான் எப்பயுமே கேட்பேன். ஏன்னா ஃபீட்பேக் எதுக்கு அப்படின்னா, என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு. நான் தப்பு செஞ்சால் கூட என்னுடைய மாணவர்கிட்ட உரிமையை கேட்பேன். எந்த ஒரு நிறுவனமும் வந்து எங்கே தவறு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை சரி பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அடிப்படையிலையும் சரி, உயர்நிலையும் சரி, முதல்நிலையும் சரி, சிறப்பு வகுப்புலையும் சரி, என் சைடில் நான் என்ன தப்பு பண்ணுறேன், எனக்கு என்னுடைய நல்லதை நீங்கள் நான் 4 பேர்கிட்ட போய் சொல்லுங்கள், இங்கே போய் படிங்க, நல்லா சொல்லித்தராங்கன்னு சொல்லுங்கள், என்னுடைய கெட்டதை நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள், அப்போ தான் நான் அடுத்த தடவை நான் சரி பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு பதிவை நிறைய பேர் தான் சொல்லுவேன். அதோடைய வெளிப்பாடு தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். ஸோ ஒவ்வொரு சிறப்பு வகுப்பு முடிக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். நாம் வந்து இந்த இதில் வந்து படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான சான்றிதழ் நம்மக்கிட்ட இருக்கும்போது தான் நமக்கு அதுக்குண்டான ஒரு முழுமையான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் தாட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா சிறப்பு வகுப்புகளுக்கும் கொடுக்குறீங்க. அப்படி மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ட்ராவல் பண்ணுற மாணவர்கள் டிகிரியும் இந்த ஜோதிடத்தில் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் மாஸ்டர் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி ப்ளஸ் அதர் நியூமராலஜி எல்லாமே முடிக்க வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த தாட் ப்ராசஸ் எப்படி சார் வந்துச்சு? பட்டமும் வாங்கி கொடுக்கணும் மாணவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேர் 5வது படிச்சுட்டு 8வது படிச்சுட்டு 10வது படிச்சுட்டு ஒரு டிகிரி போட முடியலையே அப்படின்ற மிகப்பெரிய ஒரு வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ஜோதிடத்தில் ஒரு முழுமையான ஒரு கல்வியை ஒரு 2 வருஷம் நம்மக்கிட்ட நல்லா படிச்சுட்டாங்க, அவங்களால வந்து ஒரு ஜாதகத்தை கொடுத்தா எந்த ஜாதகத்தை கொடுத்தாலும் ஒரு பலன் சொல்லக்கூடிய முடியுது அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு தொழில்முறை ஜோதிடராக தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்காக அவங்களுக்கு சில அடையாளங்கள் தேவைப்படுது. அந்த அடையாளங்களில் ஒன்று தான் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டிப்ளமோ. இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட மத்திய அரசு நிறுவனத்திலேருந்து நம்ம முறையாக பதிவு பண்ணி அவங்கள தேர்வு செஞ்சு எக்ஸாம் எழுதி 1 இயர் அவங்களுக்கு அதுக்காக கோச்சிங் கொடுத்து, வீடியோ கொடுத்து, பார்க்க வச்சு, டெஸ்ட்டு வச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸாம் நேரில் வச்சு அதை வந்து வேல்யூவேஷன் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்து அதுக்கான சான்றிதழ் முறையாக வாங்கி மிகப்பெரிய ஒரு விழா மூலியமாக நம்ம வந்து கான்வெகேஷன் வச்சு அதை கொடுக்குறோம். ஓகேங்களா? ஏன்னா என்னுடைய மாணவர்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கௌரவத்தை கொடுக்கணும், நான் படிச்சிருக்கேன், ஜோதிடம் படிச்சிருக்கேன், அதுக்கான ஒரு பெரிய அங்கீகாரத்தை நான் பெற்றிருக்கேன் அப்படின்றத மிக குறுகிய கட்டத்தில் கொடுக்கணுன்றது தான் இதோடைய தாட்ஸு. அதில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். அதில் தான் நிறைய பேர் இன்றைக்கி உருவாகிட்டு இருக்காங்க. சரிங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணி உங்களுடைய மாணவர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி எங்கள் எல்லாரையுமே ஃபாலோ பண்ணி நிறையா யங்கஸ்ட் ஜோதிடர்கள் வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு சைடு ஒரு உண்மை. பல மாணவர்கள் சேர்க்கை மூலமாகவே நான் தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் வந்து இப்போது கரெக்டான ரேட் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக ஜோதிடர்கள் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க 35-45 வயசுக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற ஒரு காமன் தாட் வந்து எல்லாத்துக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் அப்படி இருக்க ஒரு இதில் வந்து நம்ம நிறுவனத்தின் மூலமாக எல்லாரும் சக்ஸஸ் ஆகிறத பார்த்துட்டு நிறைய இளம் ஜோதிடர்கள் வர்றதை வந்து நம்மளால் நோட் பண்ண முடியுது. அப்படிப்பட்ட இளம் ஜோதிடர்கள் உள்ளே வராங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நீங்கள் சிம்பிளாக சொல்லணும், ஒரு 1 வேர்டில் வந்து அவங்களுக்கு ஒரு குட் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம அடுத்த தலைமுறை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்கணும். அப்போ அடுத்த தலைமுறை நபர்கள் வந்து இது நம்பிக்கையோடு நம்மளை தேடி வராங்க, ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா நம்ம போகக்கூடிய பாதை வந்து சரியான பாதை அப்படின்ற விஷயங்களை நம்ம இது பண்ணணும். ஏன்னா நம்மளை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஜோதிடம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ளே உள்ள திடமாக வந்துச்சுனாவே உங்களுடைய பாதை தெளிவாயிரும்.
பாதி தெளிவாயிருச்சுனாவே நீங்கள் புரிதல் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாக திட்டமிட்டுருவீங்க. ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஜோதிடம் தேவை அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். அது அடுத்த தலைமுறைக்கு போகுது, இளம் வயதிலேயே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்களை வந்து நினைக்கும் போது பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தான் எனக்கு இருக்குது. நன்றி சார். ஒரு புறம் இப்படி நமக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு புறம் சில கருத்துக்கள் இன்னும் உலாவிட்டு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாட்களில் வந்து அறிவியல் எண்ணங்கள் அதிகமாகும் பொழுது ஜோதிடம்னு ஒன்று இல்லாமையே போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இந்த விவாதத்திற்குண்டான விடையாக நீங்கள் என்ன சார் சொல்ல வர்றீங்க? கண்டிப்பாக அந்த அறிவியல் இருக்கக்கூடிய காலத்தில் ஜோதிடம் ஒன்று இல்லாமல் போகும்னு சொல்கிறவங்க கூட ஒவ்வொரு நம்ம இன்றைக்கி ஒரு சேட்டலைட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அதுக்கு கூட மிகப்பெரிய அளவில் இந்த நாள், நட்சத்திரம், யோகம், திதி, காரணம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்து தான் இன்றைக்கி கூட சேட்டலைட் விடுறாங்க. இது வந்து எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியாது, ஆனால் இதுதான் உண்மை. ஓகேங்களா? விஞ்ஞானிகள் எல்லாமே மிகப்பெரிய ஜோதிடர்கள் தான், அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இது வந்து வெறும் அறிவியல் கிடையாதுங்க, அறிவியலை தாண்டியது. ஓகே, இன்றைக்கி வந்து உலகம் உருண்டை அப்படின்னு நீங்கள் வந்து சேட்டலைட்டை வச்சு சொல்லலாம். இதெல்லாம் நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க சொன்ன விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறது தான் எங்களுடைய வேலையாக இருக்கிறது தவிர இது அதோடைய உயர்ந்தது அப்படின்ற விஷயங்கள் இல்லை. இதை விட லட்சம் மடங்கு உயர்ந்தது ஜோதிடம். அப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் அறிவியல் உயர்ந்தாலும் சரி, அதை விட லட்சம் மடங்கு உயர்ந்ததாக அன்றும் ஜோதிடம் இருக்கும். அன்றும் என்னை போல் ஒருவன் இதுக்காக பேசுகிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதுவும் நடக்க தான் போகுது. சூப்பர் சார். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிட தேசிய கீதம் நீங்கள் ஏற்றேன்னு சொன்னீங்க சார். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஜோதிட தேசிய கீதம் நீங்கள் ஏற்றியப்போ அதுக்குண்டான வரிகள் வந்து ரொம்ப ஒரு லைக் க்யூரியாசிட்டியாக நீங்கள் அதுக்குண்டான வரிகள் எடுத்துருந்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா சார்? எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவிதை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கவிதை, கட்டுரைகள்லாம் மிகப்பெரிய ஒரு ஆர்வம். ஏன்னா ஸ்கூல் லைஃப்பில் இருந்தே இந்த கவிதை எழுதுறது, ப்ரைஸ் வாங்குறது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து மாவட்ட அளவு கலெக்டரேட்டே நான் வாங்கியிருக்கேன், ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது சினி ஃபீல்டுகளில் கொஞ்சம் போகலாமான்ற ஒரு இடத்துல ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணேன். ஆனால் அது கால சூழ்நிலை வந்து ராகுவாக நான் நினச்சேன். பட் கேதுவாக என்னை மாற்றி இங்கே உட்காந்துருச்சு. ஆனால் அது வந்து நம்ம விட்டு போகாது இல்லையா, அந்த ஞாபகம் விட்டு போகாது இல்லையா. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் முறையாக மீண்டும் டச் பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜோதிட தேசிய கீதம் தான். அதில் தான் மீண்டும் அதோடைய வரிகள் வந்து எனக்கு நானே எழுதணும், என்னுடைய ஜோதிடத்துக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கும் போது நானே எழுதக்கூடாதுன்னு சொல்லி எழுதின விஷயங்கள் தான் அந்த ஜோதிட தேசிய கீதம். மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதை கேட்கக்கூடிய விஷயங்கள், அதை சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், அந்த உணர்வுகளால் பின்னப்பட்டக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு தடவை கேட்கும்போதும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கும். ரொம்ப ஹாப்பி சார். நீங்கள் ஷேர் பண்ணும்போதே தெரியுது நீங்கள் அதை எப்படி ஒரு ஹாப்பியாக நீங்கள் அதை லான்ச் பண்ணி அந்த லான்ச்சில் வந்து நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு உங்களுடைய பேச்சும் கண்ணுமே காட்டி கொடுத்துச்சு சார். இன்னும் பல இந்த மாதிரி ஜோதிடத்திற்கு நீங்கள் நிறையா விஷயங்கள் செய்யணும், அதையெல்லாம் நாங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் என்னைக்காவது வந்து ஒரு அரசியல்வாதியோ இல்லை நடிகர்களோ இல்லை விளையாட்டு பிரபலங்களோ அந்த மாதிரி யாராவதுக்கு நீங்கள் ஜோதிடம் பார்த்த அனுபவம் உண்டா? கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் அது என்னென்னா அந்த பேரை மட்டும் இப்போ வெளியில் சொல்ல முடியாது. நான் விளையாட்டு வீரர்களுக்கு பார்த்துருக்கேன், அதை நான் ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருக்கேன். விளையாட்டு வீரருக்கு நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை பண்ணுங்கள், நீங்கள் வந்து இந்தியன் டீமில் கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து இப்போ அவர் இருக்கார். அதுதான் விஷயம். நான் என்னைக்கு பார்த்தனோ அன்னையிலேருந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. இன்றும் வந்து இந்தியன் டீமில் வந்து அவர் இருக்காருன்றது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது ஐயா. அடுத்த ஒரு கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா விளையாட்டு பிரசன்னத்திற்கு உண்டான ஒரு பதிவுகள் வந்து நீங்கள் நிறையா போட்டுட்டு இருந்ததை சொல்லி நாங்கள் பார்த்தோம். அது வந்து எப்படி சார் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கா சார் விளையாட்டு? இது ரீசெண்ட் அப்படின்றது கிடையாதுங்க. இந்த ஜோதிடத்துக்கு நான் என்னைக்கு வந்து ஒரு ஜோதிடர்னு என்னை அறிமுகப்படுத்தணும், ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சின்ன வயசுலேருந்து நான் கிரிக்கெட் பிளேயர், எனக்கு கிரிக்கெட் எல்லாமே தெரியும். சின்ன வயசில் ரொம்ப ஆர்வமாக விளையாண்டுருக்கேன். அதனால் வந்து ஜோதிடத்தோடு உள்ளே வரும்போது அதுக்கு இதுக்கு கனெக்ட் பண்ணலாமா, யாராவது இன்றைக்கி ஜெயிப்பாங்கிற ஆய்வுகள் பண்ணலாமா, அப்படி செய்யப்படக்கூடிய ஆய்வுகள் தான். ஓகேங்களா? இன்னும் அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி பண்ணலை, 2016 ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? அந்த அத்தனை வருஷமாக ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து நான் ஃபேஸ்புக் போட்டிருக்கேன். ஏன்னா IPL இப்போ வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து நிறைய விஷயங்கள், அதில் ஆய்வுகள், இந்த மாதிரி போட்ட விஷயங்கள் தான் என்ன விளையாட்டு ஜோதிடராக பிரபலப்படுத்திடுச்சு. என்ன அப்படின்னா நம்ம மீடியாக்குள்ளே வரல, ஒரு டிவி சேனல்லையோ இல்லை மிகப்பெரிய இடத்துல நம்ம போய் பேசியிருந்தாலோ கண்டிப்பாக அது ஈஸியாக அச்சீவ் ஆகிருக்கும். பட் ஆனால் நம்ம மீடியாவுக்குள்ளே வராமல் வெறும் முகநூல்லையும் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்டையும் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்கிறது, இந்த மாதிரியே இருந்ததுனால தெரிஞ்ச ஒரு சில பேருக்கு மட்டும் அது தெரியும், மற்றவங்க எல்லாத்துக்குமே அது வந்து பெரிய அளவுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி என்னுடைய முகநூல் பதிவில் 2016 போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மேட்சஸுக்கு போட்டிருப்பேன், யார் வின் பண்ணுவாங்கன்றதெல்லாம் நான் போட்டிருப்பேன். அந்த அளவுக்கு வந்து அது அக்யூரஸியாக இருந்திருக்கு. ஸோ அது வந்து என்னுடைய தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். அற்புதமையா.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு பதில் வந்து லைக் நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு எனக்கு தெரில. அதாவது நீங்கள் எங்களுடைய குரு, எங்களுக்கு எல்லா ஆங்கிலையுமே நிறையா விஷயங்கள் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, தனக்குன்னே ஒரு தனித்துவம் இருக்கும். ஸோ ஜோதிடத்தில் இத்தனை பிரிவுகளும் பல முறைகளும் இருந்தாலும் நீங்கள் எந்த மாதிரி முறைகளில் ஜாதகம் கணித்து பலன் சொல்வதில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு பர்சனலைஸ்டாக தெரிஞ்சுக்கணும் சார்? பொதுவாக வந்து எனக்கு எப்பயுமே நிறைய முறைகள் நான் படிச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது பாரம்பரியம் தான். இந்த பாரம்பரியத்து மேலே தனிப்பட்ட காதல். அதனால் இதை தாண்டி எதை பார்த்தாலும் சரி எனக்கு அது பிடிக்கும், பட் ஆனால் இந்த அளவுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி தான். அதனால் பாரம்பரியம் நம்பர் 1. பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை நான் அதிகமாக ஆய்வுகள் செய்வேன். அதை தாண்டி போக மாட்டேன். எளிமையாக பலன் சொல்கிற விஷயங்களும் இதில் இருக்குது. அதை நம்ம புரிந்துக்கணுன்றது தான் என்னோடய எண்ணமே ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. இதை விட ஈஸியாக சொல்கிறதுக்கு பல சிஸ்டம் வந்திருக்கலாம். ஆனால் பாரம்பரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை விட ஈஸியாக சொல்கிறது வேறு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான். அதனால் நான் பாரம்பரியத்தை தாண்டி வேறு எதுக்குமே போகிறது இல்லைங்க. ரொம்ப அற்புதம் சார். அடுத்தது வந்து இப்போது கரண்ட் சினாரியோவுக்கு நமக்கு தேவைப்படுற ஒரு கொஷின் தான். நீங்கள் விளையாட்டு வீரர்களுக்கு பார்த்தேன், விளையாட்டு விஷயங்களுக்கு பிரசனம்லாம் பார்த்தேன் சொன்னேன்னு சொல்கிறீங்க. அதே போல் அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளுடைய ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானதாயா? அரசியல் அப்படின்ற விஷயங்களுக்கு ஜோதிடம் அவசியமானதோ இல்லையோ, அரசியல்வாதிகளுக்கு ஜோதிடம் என்பது அவசியமானது. இதுதான் என்னுடைய பதிலாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய அரசியல்வாதிகள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யாருக்கும் தெரியாமல் கூட மிகப்பெரிய ஒரு ஜோதிடர் அறிக்கை தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய அடுத்த லைஃப், அடுத்த நான் என்ன பண்ணணும், அடுத்து எதை நோக்கி பயணிக்கலாம், எந்த டேட்டில் எதை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அரசியலுக்கு ஜோதிடம் தேவையில்லை, அரசியல்வாதிக்கு நிச்சயமாக ஜோதிடம் தேவை அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். அற்புதமையா, சீரியஸாக ரொம்ப கேட்சியாக சொல்லிட்டீங்க. அரசியலுக்கு தேவையில்லை, அரசியல்வாதிகளுக்கு தேவைன்னு. ஸோ கண்டிப்பாக என்னோட அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ், ரீசெண்டாக லைக் போயிட்டுருக்க இஷ்யூ எல்லாருக்குமே தெரியும், கரூர் சம்பவம். நம்ம விஜய் அண்ணா வந்து 2026 சிஎம்காக எல்லா பக்கம் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. பட் அந்த கரூரில் நடந்த சம்பவம் நம்ம அதை பற்றி அரசியலாக பேச விரும்பலை. ஆனால் ஜோதிடத்தில் இதை ஒப்பிட்டு பார்த்து அவர் வந்து திருப்பி ரீபேக் ஆவாரா, அவருக்கு வந்து மீண்டும் மக்களோட சப்போர்ட் கிடைச்சிருமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? அதை என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியாது, பட் என்னுடைய மாணவர்களுக்கு தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடியே வருக சக்கர வகுப்பில் உயர் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம போட்டிருக்கோம். அந்த ஜாதகத்தில் வந்து இன்றைக்கி இவங்க நிறைய பேர் சொல்லலாம் அது அப்படி இது அப்படின்ட்டு. ஆனால் ஏன் நான் சில விஷயங்களை வந்து ஓப்பனாக பேசுகிறது இல்லை அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், அது இன்னொரு விஷயமா வேறு ஒரு வகையில் அது வந்துடும். அதனால் நான் வந்து அதை சொல்கிறது கிடையாது. ஆனால் அது சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வருவார். ஆனால் அந்த அரசியல் வந்து மற்ற அரசியல் மாதிரியே சாதாரணமாக அவர் ஜெயிக்க முடியாது. அவர் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டு தான் அதை செய்ய முடியும். அதுக்கான சங்கடங்களை அனுபவித்து தான் ஆகணுன்றதை நம்ம அன்றைக்கே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அந்த நிகழ்வுகளில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜே நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அது எல்லாத்தையும் ஒரு பெரிய உருக்கிருச்சு. அதுதான் உண்மை. அன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்த டைம்லேயே ஒரு பிரசன்னம் போட்டு அதையும் நம்ம பார்த்தோம். அந்த நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக விஜயோடைய ஜாதகத்தில் அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது இன்னும் சில காலங்கள் ஆகும். அதுக்கான காலம் அவர் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து அஷ்டமச்சனி வேணால் விலகி இருக்கலாம். ஆனால் ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட காலம் தான் சொல்லணும். இந்த காலத்தை அவர் கடந்து கண்டிப்பாக வந்துடுவார். ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. ரொம்ப நன்றி சார். ஸோ கண்டிப்பாக நிறையா நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இது மோஸ்ட் ரிலாக்ஸிங்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம எல்லோரும் கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படிங்கிறது எந்த மாற்றம் இல்லை. ஸோ அடுத்து கேட்கணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து, ஏன்னா இது மாடர்ன் வேர்ல்டு, ஏன் ரீசெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நான் அதிகமாக பயன்படுத்துகிறேன்னா, இப்போ ரொம்ப ப்ராக்டிகாலிட்டி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க எல்லாருமே. ஸோ அது யங்ஸ்டர்ஸ் மைண்டில் வந்து நிறைய கொஷின்ஸ், முக்கியமாக ஜோதிடம் ஆன்மீகம் இந்த 2 விஷயத்தில் யாருமே எதையுமே பிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் நாள் நேரம் நட்சத்திரம் பார்க்குறதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நாம் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம், எந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஓகே அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு காமனாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதை விதைக்கப்படக்கூடிய நேரம் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு முக்கியம். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து புதிய ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, புதிதாக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் கண்டிப்பாக அந்த நாள் நட்சத்திரம் யோகம் திதிகாரணம் கண்டிப்பாக பார்க்கணுங்க.
ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது. சில பேர் என்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைப்பாங்க. என்ன கேள்வி தெரியுங்களா? இந்த மாதிரி நான் 4 நட்சத்திரம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன், என் பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு, என் பையனுக்கு பிரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரே டைமில் 60 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணுறாங்க ஒரு கோவிலில், நானே பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஒரே டைமில் ஒரு பெரிய கோவிலில் ஒரு 60 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. 60 பேர்த்துக்குமே டைவர்ஸ் ஆக தானே ஆகாது. அதில் ஒரு 2-3 பேர்த்துக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான முகூர்த்தத்தை நீங்கள் தேர்வு செய்யணுமே ஒழிய முகூர்த்த நாளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேர்வு செய்யக்கூடாது. இன்றைக்கி முகூர்த்த நாள் இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எல்லாருமே பண்ணுற விஷயங்கள் தான். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேணும், எனக்கு அன்றைக்கி தான் வந்து எல்லோரும் வருவாங்க. எல்லோரும் வருவதற்காக நீங்கள் திருமணம் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கிறதுக்காக நீங்கள் திருமணம் பண்ணுறீங்களா? இதை தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? உங்களுடைய உறவு வேணுன்றவங்க நீங்கள் எந்த நாள் வச்சாலும் திருமணத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க. இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அப்போ ஒரு குழந்தைகளுடைய ஜாதகத்தை நீங்கள் இணைக்கிறீங்க, திருமணத்துக்கு இணைக்கிறீங்க அப்படின்னா அவங்க 2 பேர் ஜாதகத்துக்கும் இந்த முகூர்த்தம் சரியாக இருக்கா அப்படின்ற விஷயங்களை என்றைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி தான் வந்து இந்த முகூர்த்தமானது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அந்த அளவுக்கு டெப்த்தாக நம்ம சில விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் ஆகாதுன்னா அந்த நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இங்கே கரூரில் நடந்துச்சு. ஓகேங்களா? என்றைக்குமே அனுச நட்சத்திரத்தில் விஜய் அவர்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி, இது ஆரம்பம் மட்டும்தான். இன்றைக்கி அதை ஒரு பதிவாக பண்ணுறேன். அனுச நட்சத்திரத்தில் விஜய் அவர்கள் எந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணாலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். ஓகேங்களா? இதுதான் இது நம்ம இந்த நேரலை மூலியமாகவும் நான் சொல்கிறேன். இது ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் மீண்டும் ஒரு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான மாற்று வகைகளையாவது அவர் செஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த ஆய்வுகள் மூலியமாக நான் வெளிப்படுத்துகிறேன். ஓகே சார். ஸோ இன்னொரு காமன் தாட் வந்து நம்ம தர்மசாஸ்தா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு சார். அது மாதிரி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ என்ன அப்படின்னா, லைக் சார் வந்து ஃபேமிலி, பர்சனல் லைஃப் எல்லாத்த காட்டிலும் வந்து தர்மசாஸ்தா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாரு. அதை தான் வந்து ஒரு உயிர் மூச்சாக வச்சு அதுக்காக தான் எப்போவுமே ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆனால் ஈக்குவலாக ஃபேமிலிக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் எங்களுக்கு கொடுக்க முடியுமா சார்? என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குறேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இதை நேரடியில் என் ஒய்ஃபும் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வந்து பொய்யான ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. என் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் வந்து என்னால் என்ன பாசிபிள் இருக்குது, என்னால் என்ன எக்ஸ்ட்ரீம் கொடுக்க முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக என்னுடைய சொல்லுவோம் நாடி நரம்பு ரத்தம் சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே ஜோதிடம் தான், தர்மசாஸ்திரம் மட்டும்தான். ஸோ அது போக அவங்களுடைய தேவைகளுக்காகவும் என்னால் முடிந்த அளவுக்கு என்னுடைய பங்களிப்பானது தொடர்ந்து இது வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குமா. தேங்க்யூ சார். கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான், பட் நான் உங்களை ஆன்சர் பண்ண வச்சுட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். அடுத்த ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னு தான் சொல்லணும். லைக் எல்லா ஜோதிடர்களும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து பேசியிருப்பாங்க. உங்களுக்கான ஒரு தனி சிறப்பு அப்படின்னா மாணவர்களை மேடை ஏற்றி அழகு பார்ப்பது அப்படிங்கிறது வந்து அது ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் டாக்டர் எம்கேஆர் சார் அப்படிங்கிறதுல எந்த இதுவும் கிடையாது. ஸோ அதாவது லைக் நிறையா பேர்னா ஜென்ரலாக ஒரு ஹியூமன் மென்டாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க சார். தனக்கு கிடைச்ச விஷயங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கணும், நம்ம முன்னேற்றத்திற்கு வந்து இருக்கணும். ஏன் ஒரு எக்ஸாம் பேப்பரில் வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம கேட்கும்போது கூட 10 பாயிண்ட் இருந்துச்சுன்னா அவன் 9 பாயிண்ட் தான் சொல்லுவான். ஏன்னா 10 பாயிண்ட்டும் நம்ம சொல்லிட்டோம், நமக்கு அவனுக்கு டிஃப்ரென்ஸ் எல்லாம் போயிடுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு இதில் வந்து நம்ம மாணவர்கள் நம்மளோட பெரிய ஆளாக ஆனாலும் பரவாயில்ல, அந்த வளர்ச்சி தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள மேடையேற்றி அழகு பார்த்து அந்த சந்தோஷத்தை வந்து நீங்கள் அட்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு இதுக்குண்டான கருத்து என்ன சார்? ஒரு குரு அப்படின்றது, புதன் அப்படின்றது நம்ம இதில் ஆசிரியர்னு சொல்லுவோம். இந்த புதன்றவர் வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிற காசுக்கு வேலை செய்கிறவர். ஆனால் குரு அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாதுங்க. குரு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளுடைய மாணவர்கள் வந்து அடுத்த உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தான் குரு. ஸோ நான் என்ன நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் குருன்ற ஸ்தானத்தில் தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எனக்கு எந்த விதமான விஷயமும் கிடையாது. ரெண்டாவது, ஜோதிடத்தை பொறுத்தவரை நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த விஷயத்த 4 பேத்துக்கு சொல்லணுன்றதுனால தான் அதை எனக்கு கொடுத்துருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ நீ எனக்குள்ளே வச்சுக்காத, இதை தொடர்ந்து நீ எல்லாத்துக்கிட்டையும் கொடு, அதை வந்து எல்லாத்துட்டையும் கொடு அப்படின்னு ஒவ்வொரு தடவை சொல்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் எனக்கான ஒளிமுறை விஷயங்கள் எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு கிடைச்ச விஷயங்களெல்லாம் என்னோடய மாணவர்கள் கொடுக்கணும். என்னுடைய மாணவர்கள் என்னை விட உயர்ந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, முதுகுல குத்தாமல் இருந்தால் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இதுதான் என்னோடய விஷயம். எதை பண்ணாலும் டைரெக்டாக பண்ணுறது, சொல்லிட்டு பண்ணுறது, இது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் முதுகுல குத்தும் போது தான் அது வலி அதிகமாக இருக்கும். சீரியஸ்லி வெல் செட் சார், ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் கண்டிப்பாக உங்களுக்காகவே பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்த கொஷின். உங்களுடைய ஹாப்பினஸ் எது சார்? உங்களுக்கு எந்த விஷயம் வந்து ஹாப்பி கொடுக்கும்? இது நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணணும். இல்லை, உண்மையாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம நிறைய விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருப்போம். அந்த விஷயமெல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது.
அப்போ தான் நமக்கு கிடைக்கும். நம்ம ஏன் இதுக்கு ஆசைப்பட்டோம் இது பண்ணுற மாதிரி. அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கம்முன்னு ஆசைப்படாமல் விட்டா அப்படின்னு நினைக்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு தாட் வந்து என் மனசில் நிறைய ஆழமாக பதிஞ்சிருச்சு. அப்போ நம்ம ஆசைப்படாமையே இருந்தோம் அப்படின்னா எல்லா விஷயங்களும் நமக்கு நிறைவாக கிடைக்குது அப்படின்றதுனால உண்மையாலுமே எனக்கு இதன் மேலேயுமே பற்று இல்லைன்றது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஓகேங்களா? இந்த வீடு கட்டணும், கார் வாங்கணும், அங்கே இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்னுடைய எண்ணம் என்னென்னா, ஒரே ஒரு ஆசைன்னு சொன்னால் நான் இதை வேணால் சொல்லலாம், உலகம் முழுவதும் நம்மளுடைய மாணவர்கள் இருக்கணும். இது வேணால் என்னுடைய ஆசையை நான் வந்து எடுத்துக்கலாமா? தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த பதில் லைக் உலகத்துக்கு இப்போ தேவையான ஒரு பதிலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும், லைக் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். அடுத்த கொஷினும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்த 10 வருஷம் ஃப்யூச்சர் தர்மசாஸ்தா இந்த மாதிரி நிறையா ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? லைக் பாஸ்ட்டு சொன்னீங்க, ப்ரெசென்ட் சொன்னீங்க, உங்களோட ஃப்யூச்சர் பற்றி ஏதாவது ட்ரீம் இருக்கா சார்? இல்லை, உண்மையாலுமே அந்த மாதிரி ட்ரீம் எல்லாம் எனக்கு கிடையாது. ஸோ நம்மளுடைய கடமை டெய்லி நம்ம பணி செஞ்சிட்ருக்கிறோம், அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். பிரபஞ்சம் எவ்வளி காட்டுதோ அவ்வழியில் நம்ம தொடர்ந்து பயணிப்போம். ஒரு ஸ்டேஜில் வந்து பிரபஞ்சம் போதுண்டா அப்படின்னு சொல்லும், அப்போ அதோடைய தன்மை உலகத்துக்கே தெரிய ஆரம்பிக்கும். சூப்பர் சார், லைக் பதில் இல்லாமல் பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும், எக்ஸ்பெக்டட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, காமனாக கேட்குறேன் சார், ஹவ் இஸ் யுவர் லைஃப் நவ்? எப்படி போயிட்டுருக்கு சார் உங்கள் லைஃப்? கண்டிப்பாக என்ஜாயபிள் தான். எப்பயுமே வந்து பிரபஞ்சம் எனக்கான கொடுக்கப்பட்ட லைஃப்பை உண்மையாலுமே சந்தோஷமாக அனுபவிச்சுட்ருக்கேன், இதுதான் உண்மை. ஸோ இதே சந்தோஷத்தோடு நம்ம அந்த பயணத்தை அப்படியே தொடரணுன்றது தான் எண்ணம். ஸோ தொடர்ந்து நம்ம கூட இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்தி, கூட இருக்கிறவங்களுக்காக வாழ்ந்து, அது மூலிமா மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக அடைஞ்சு, சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு மணிகண்டராஜனா ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால் போதுன்றது தான் என்னுடைய எண்ணம்மா. ஓகே சார். ஸோ இதில் வந்து நான் ரிமைண்ட் பண்ணி எனக்கு ஒரு கொஷின் தோணுது. என்னென்னா, ஸ்கூல் அண்ட் காலேஜ் லைஃப்பில் இந்த ஜோதிடத்தை பற்றி எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, எனக்கு அது ஐடியா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ அட்லீஸ்ட் நீங்கள் நினச்சிருக்கீங்களா ஃப்யூச்சரில் நம்ம ஒரு சிறந்த ஜோதிடராக வருவோம், இந்த மாதிரி இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு சின்ன அந்த லைக் கோயின்சிடன்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணியிருக்கா சார்? இல்லை, திருமணம் வரைக்குமே எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. நான் ஜோதிடர் ஆகணும், ஏன் திருமணமாகி என்னுடைய குழந்தை உருவாகக்கூடிய நேரங்களில் கூட அந்த எண்ணம் கிடையாது. ஜஸ்ட்டு அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு தேடுதல், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருந்துச்சே ஒழிய 100% நான் ஜோதிடர் ஆவேன், அலுவலகம் அமைப்பேன், அதுக்கப்புறம் தர்மசாஸ்திரம் ஆரம்பிப்பேன், அதில் இந்த அளவுக்கு உருவாக்குன்றதெல்லாம் உண்மையாலுமே நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம். ஜோதிடத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தின் காரணமாக நான் தேடக்கூடிய விஷயங்கள் நிறைய எனக்கு கிடைச்ச விஷயங்கள் தான் இன்றைக்கி எனக்கு மிகப்பெரிய அளவில் எனக்கு வாழ்வாதாரமாக அமைஞ்சிருக்கு. அப்படின்னா அது பிரபஞ்சத்துடைய ரகசியம்தான். ஓகே சார், ரொம்ப நன்றி, அற்புதமாக சொன்னீங்க. ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னு சொன்னால், வளர்ந்து வரும் ஜோதிடர்களுக்காகட்டும், ஏற்கனவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப் ரன் பண்ணிகிட்டு இருக்க சிறந்த ஜோதிட ஜாம்பவான்களாக இருக்கட்டும், இந்த ஜோதிடத்துறைக்குள்ளே வரணும்னு நினச்ச எல்லாத்துக்குமே நீங்கள் காமனாக சொல்லக்கூடிய ஒரு சஜஷன் இல்லை கருத்து எதாவது வேணால் வச்சுக்கலாம், எங்களுக்காக ஏதாவது ஒரு இது சொல்லுங்கள் சார். ஜோதிடத்தை நீங்கள் வந்து என்னைக்கு இதுதான் எனக்கு உலகம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் தீர்மானிக்கிறீங்களோ, அன்னைக்கிலேருந்து எவ்வளோ அவமானம் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஜோதிடம் என்னை காப்பாற்றுன்ற ஒரே ஒரு நம்பிக்கையோட நீங்கள் முழுமையாக பயணிச்சிங்கன்னா, அதுலேயே ஆணித்தரமாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த இடம் இன்றைக்கி நான் அதை கடந்து இங்கே உட்காந்துருக்கேன், இந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க. இதுதான் இது உண்மை விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஜோதிடத்துக்கு என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, எந்த தொழில், ஜோதிடம் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அதில் உண்மையான கான்ஸ்டன்ட் இருந்தால் சொல்லுவேன். ஜோதிடத்தில் இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஏன்னா இங்கே உங்களுக்கு அவநம்பிக்கை ஊட்டுற அளவுக்கு நிறையா நிகழ்வுகள் நடக்கும். ஓகேங்களா? இது என்ன பண்ண போகிற, இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் கர்மா. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். நிறைய பேர் ஜோதிடம் வந்து கர்ம தொழில், இதை செஞ்சால் அவங்களுடைய ஃபேமிலி பாதிக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அற்பாயில் உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் என்னுடைய மனைவியை ஆரம்ப காலத்தில் பயந்துக்கிட்டாங்க. ஏங்க இந்த மாதிரி இருக்குங்க பார்த்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயத்தை தான் பண்ணுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, ஜோதிடத்தை தவறான வகையில் பயன்படுத்தினா தான் உங்களுக்கு பிரச்சனை. பரிகாரன்ற பேரில் கொள்ளையடிக்கக்கூடாது. ஓகேங்களா? அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன், இந்த மோதிரம் போடு, அந்த மோதிரம் போடு, லட்சக்கணக்கில் 50,000 இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஓகேங்களா? ஜோதிடம் என்பது வழிகாட்டியான ஒரு தொழில். உதாரணத்துக்கு ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகிறீங்க அப்படின்னா, மருத்துவருடைய வேலை என்ன? உங்களை எப்படியாவது வரக்கூடிய பேஷண்ட்டை வந்து காப்பாற்றுறது தான் மருத்துவருடைய வேலை. காப்பாற்றாமல் விட்டுருந்தாருன்னா அந்த உயிர் போயிருக்கும். காப்பாற்றுறதுனால அந்த மருத்துவர் அங்கே கடவுளாக மாறுறாரு. ஓகேங்களா? காப்பாற்றுறதுங்கிறது அவருடைய தொழில். காப்பாற்றுறதுனால இவருடைய கர்மாவை எப்படி அவர் வாங்கிட்டாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதே பதில் தான் இங்கே ஜோதிடத்துக்கும். ஓகேங்களா? ஜோதிடமும் மருத்துவமும் ஒன்று தான். ஜோதிடம் என்பது வழிகாட்டி. ஒரு பிரச்சனைக்காக நம்மக்கிட்ட வராங்கன்னா, அந்த பிரச்சனைக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மக்கிட்ட இருக்குது. இதை நீங்கள் செய்யாமல் இருந்தால் தான் கர்மாவை தவற வர்றீங்கன்னு அர்த்தம்.
செஞ்சீங்க அப்படின்னா சரியான கர்மாவை நீங்கள் வழிகாட்டுறீங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது இது எப்படி கர்ம தொழிலாக மாறும்? அதனால் தயவு செஞ்சு ஜோதிடம் வந்து கர்ம தொழில், அதை யாரும் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களை யாரும் தவறாக புரிந்து கொண்டு தவறான பாதையில் பயணிக்காதீங்க. இதுதான் என்னுடைய பதில். தேங்க்யூ ஸோ மச் சார். லைக் ஆல்மோஸ்ட் 1.5 hours தான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, கேட்கக்கூடாத கேள்வி, இது எல்லாமே நான் நிறையா கேட்டுட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால் நிறையா ஜோதிட ரீதியாக நீங்கள் எல்லா பல மேடைகள், கருத்தரங்கங்கள், மாநாடு, இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வேறு சிலருடைய மாநாட்டில் கூட நீங்கள் எல்லாமே சொல்லியிருந்துருக்கலாம். பட் அதையும் தாண்டி சில விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கும் லைக் உங்கள் கூட பயணம் பண்ணக்கூடிய அனைவருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் இத்தனை கேள்விகள் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா சார்? என்னை பொறுத்தவரையிலும் என்னென்னா, நீங்கள் ஜோதிடத்தை வந்து முறையாக கற்றுக்கணும். அது எங்கே கற்றுக்கிட்டாலும் சரி, எங்கிட்ட கற்றுக்கணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. எந்த குருநாதர்கிட்ட கற்றுக்கிட்டாலும் சரி, அந்த குருநாதர்கிட்ட கடைசி வரைக்கும் இருங்க. 1 வருஷம் 2 வருஷம் கற்றுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், நான் தனியாக யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறேன், நான் தனியாக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 1. 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜோதிடம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. இன்றும் நான் மாணவன் தான், இனியும் நான் மாணவன் தான், என்றும் நான் மாணவன் தான், இந்த எண்ணத்தோடு தான் நம்ம பயணிக்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் எந்த குருநாதர்கிட்ட படித்தாலும் அந்த குருநாதருக்கு உண்மையாக அவங்கக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே முறையாக அவங்களுடைய அனுமதியோடு நீங்கள் வாங்கி அதை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இந்த ஜோதிடத்துறையில் இல்லை, எல்லா துறைகளிலுமே உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஓகேங்களா? ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னா, அழகான ஒரு எளியக்கூடிய ஒரு மெழுகுபர்த்தி மாதிரி. அந்த மெழுகுபர்த்தியை நீங்கள் அழகாக ஏற்றி அழகாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஜோதியாக இருக்கும். தலைகளாக திருப்பினாலோ அல்லது காற்று வீசுகிற அமைப்பில் வச்சுக்கிட்டிங்கனாவோ அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு பாதிப்பை தான் கொடுக்குங்க. ஸோ இருளை போக்குறது தான் ஜோதிடம். உங்கள் மன இருளை நீங்கள் நீக்கிடுங்க, தெளிவாக இருங்க. ஒரே நிந்தனையோட ஒரே ஒரு குருநாதரை கடைசி வரைக்கும் நம்பி நீங்கள் எந்த குருநாதர்கிட்ட படித்தாலும் சரி அவரையே முழுமையாக நம்பி நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவு ஒரு ஜோதிட வித்தகராக பெரியவராக நீங்கள் மாற முடியும். இதுதான் என்னுடைய விஷயம். தர்மசாஸ்திரா பொறுத்தவரையிலும் தர்மசாஸ்திராவுடைய மாணவர்கள் தான் எங்களுடைய முதல் விஐபின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரி உங்களுக்கு தான். இங்கே வந்து உருவாக்கக்கூடியது எல்லாமே விதைகள் மட்டும்தான். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் மணிகண்டராஜ் உருவாகணும் தான் நான் நினைக்கிறேன். மணிகண்டராஜுங்கிறது இன்றைக்கி தனிநபராக இருக்கலாம், இன்றைக்கி ஒரு 1000 பேருக்கு மட்டும் சொந்தக்காரராக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன மாதிரி என்னுடைய நிழலாக, என்னுடைய வடிவத்தில், என்னுடைய பேச்சில் உங்களுடைய ஜோதிட நுணுக்கங்களை 4 பேருக்கு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக எல்லாத்துக்கும் இருக்கணும். அதன் மூலியமாக வரக்கூடிய புண்ணியங்கள் வந்து எனக்கு கிடைக்கணும். ஓகேங்களா? அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு தாட். இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக அதுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த பயணம் தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ சார், ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. நீங்கள் இப்போ எங்களுக்கு கொடுத்த எல்லா பதில்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வழிகாட்டக்கூடிய லைக் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போகக்கூடிய ஒரு உந்து சக்தி நிறைந்த பதிலாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறது எந்த மாற்றம் கிடையாது. லைக் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து ஜோதிடம் மட்டும் கிடையாது, எங்கேயுமே நம்ம கற்றுக்கிட்ட அந்த குரு அப்படிங்கிற அந்த குரு மரியாதையும் குரு பக்தியும் இருந்தால் சீரியஸாக சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு என்கிட்டயே நிறையா ஒரு இது இருக்கும். ஏன்னா வந்ததுலேருந்து அவரை என்னுடைய குரு மணிகண்டராஜ் ஐயாவை மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி நிறையா பேர்த்துக்கு எனக்கே தெரியாத பலர் வந்து என்கிட்ட சௌமியா மேம் அப்படின்னு பேசுனாங்கன்னா என்னோட குருவோட வேர்ட்ஸை ஃபாலோ பண்ணது தான் ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படிங்கிற இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா குருவோட சாபத்தையும் கோபத்தையும் மட்டும் என்றைக்குமே நம்ம வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து ஈவன் என் ஹஸ்பண்ட் கூட நிறையா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க படித்த இடத்துல வந்து அந்த மாதிரி குரு கிட்ட திட்டு வாங்கி அதனால் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக சார் சொன்ன மாதிரி வந்து யார்கிட்ட படித்தாலும் சரி, நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி, அந்த குரு அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் மரியாதை செலுத்தி நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா அந்த ஒரு அந்த செயல்பாடு மட்டுமே வந்து உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ 1.5 மணி நேரமாக சார்கிட்ட நம்ம நிறையா கொஷின்ஸ் கேட்டுட்டோம். இந்த 225வது வாரத்தோடைய நோக்கம் வந்து உங்களுடன் டாக்டர் எம்கேஆர் அப்படிங்கிறது நம்ம கூட இந்த 1.5 hours அவருடைய பாஸ்ட் லைஃப், ப்ரெசென்ட் லைஃப், ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ இந்த டிஎஸ்ஜேவி அப்படிங்கிற நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜோதிடம்னா என்னென்னு தெரியாதவங்க கூட இதை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இதிலிருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், இங்கே தர்மசாஸ்தா அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு வெறும் கல்லாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை சிலையாக மாற்றி கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கிறதுக்கு எம்கேஆர் சார் மட்டும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இங்கே ஆசிரியர்கள் மற்றும் ஒரு டீமே இருக்காங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாரும் கை கோர்த்து உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறது எந்த மாற்றமும் கிடையாது. இது எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் 225வது வாரத்தில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் 226வது வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சியில் மீண்டும் பழையபடி மற்றும் ஒரு ஜோதிட ஜாம்பவானுடன் அற்புதமான ஜோதிட தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் சௌமியா, தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் தொகுப்பாளினி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். மீண்டும் சந்திப்போம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.